audience. Okay. So conversions எதுக்கு நம்ம சொன்னோம்? What are the purpose of setting up a conversion? நடந்திருக்கான்றது நம்ம செக் பண்ணணும். ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்திருக்கா, எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் வந்திருக்கு, எது மூலமா வந்திருக்கு, கால்ஸா இல்ல சப்மிட் லீட் ஃபார்மா அப்படின்றது பார்க்க. செகண்ட், எஸ் அந்த டேட்டா கூகுளுக்கு நம்ம கொடுக்குறோம்னா கூகுள் இஸ் கலெக்டிங் த டேட்டா. எகைன் நம்ம அந்த ஆட்ல திருப்பி நம்ம ஆட் பண்றோம் இல்ல ஃபியூச்சர் ஆட்ஸ் நம்ம ஆட் பண்றோம்னா கூகுள் வில் ஹேவ் a clearer ஐடியா இவங்க தான் இவரோட ஆடியன்ஸ். இல்லாட்டா என்ன பண்ணணும்னா திருப்பியும் அது லேர்னிங் பேஸ்லயே தான் இருக்குமே தவிர அதுக்கு தெரியாது யாரை போய் டார்கெட் பண்ணுன்றது தெரியாது. ஸோ திஸ் இஸ் வை வி ஆர் கிரியேட்டிங் எ கன்வர்ஷன். ஓகே, ஸோ இப்போ கன்வர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அப்படி நம்ம போயிட வேண்டாம். we need to create audience also. நீங்க ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலனாலும் கூகுள் will automatically create an audience. But keep one thing in mind, கூகுள் கிரியேட் பண்றதெல்லாம் கூகுளோட பெனிஃபிட் தான் he will keep it on priority. உங்களோடது there will be priority, but Google will அவங்களோட இன்கம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ they will automated அவங்க கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. பட் நமக்கு எப்படி வேணும்னா ரொம்ப ஃபில்டர்ட். அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா என்டையர் வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்றது. நான் எப்படி பண்ணுவேன்னா தேங்க்யூ பேஜ் விசிட் பண்ணுவாங்க மட்டும் போதும். என்னோட வெப்சைட்டுக்கு நிறைய பேர் விசிட் பண்ண வருவாங்க. இப்போ நீங்க டிஸ்பிளே கேம்பெயின் இல்ல யூடியூப்ல பண்ணும் போதெல்லாம் நிறைய வருவாங்க. ஆனா அது உங்களோட ஆடியன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ வாட் ஐ நீட் இஸ் தட் நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஃபார்ம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தா அதை ட்ராக் பண்றது மட்டும்தான். அதுவுமே 100% உங்களுக்கு அது ரெலவெண்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா நாட் 100%, பட் கம்பேரிங் டு ஆல் அதர் அட்வர்டைஸ்மெண்ட் இது ரெலவன்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சர்ச் கேம்பெயின் நீங்க ரன் பண்ணுவோம். இப்ப டிஸ்பிளே கேம்பெயின் வீடியோ கேம்பெயின்ல எல்லாம் இந்த அளவு உங்களுக்கு ரெலவன்சி இருக்குமான்னு கேட்டா ரெலவன்சி இருக்காது. நிறைய பாட் ஃபாலோவர்ஸ் வரலாம், அந்த மாதிரிலாம் வரலாம். இப்போ டிஸ்பிளேனா தேர்ட் பார்ட்டி வெப்சைட், யூ கேனாட் கோ அண்ட் கண்ட்ரோல். அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ஒன்று ரன் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னா கூகுளோட மிச்சம் எல்லாமே இருக்குல்ல, டிஸ்பிளே வீடியோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஜிமெயில் எல்லாம் உங்களுக்கு ஆட் வரும் இல்லையா? ஜிமெயில பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா? இங்க ப்ரொமோஷன்ஸ் இருக்கா? இங்க ஸ்பான்சர்டுன்னு ஒரு மேல இதுல இல்ல, பட் ஸ்பான்சர்டு சொல்லி அதான் இங்க பாருங்க ஸ்பான்சர்டு இருக்கா. எனக்கு எது வந்திருக்கு? ஒன்னு கூகுள் ஆட்சென்ஸ், இன்னொன்னு மைல்ஸ். ஸோ நான் எதை சர்ச் பண்றேனோ ஜாஸ்தி எனக்கு அது ரிலவெண்டா ஏன்னா என்னோட மெயில் ப்ரௌசர்ல இருந்து எல்லாமே கூகுள் குரோம், ஜிமெயில் எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட் தான். ஸோ இட் நோஸ் தட் வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். அதுக்கு தகுந்த இது ஆனும். ஸோ இதுல எல்லாம் நீங்க பண்ணணும்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின். ஆனா யூ ஆர் நாட் ஈவன் அவேர் தட் இதுக்குள்ள ஒரு ஸ்பான்சர்டு ஒன்று இருக்கு. அப்ப இது நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணி ஐ மே ஜஸ்ட் கோ. ஆனா இது பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஓகே, பிளஸ் ஆல்ரெடி நான் கோடாடியில வச்சிருப்பேன். சரி என்ன கொடுக்குறாங்கன்னு பாக்குறதுக்கு போலாம். அதனால இது ரிலவன்சி சர்ச் ஆட் ஏன்னா இது ஆண்டோ சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் எதுவும் ஒன்றும் பண்ணல, எப்படி எனக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வருது. இதுல உங்க இன்டென்ட் பேஸ் பண்ணி இல்ல, இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி. அதாவது நீங்க கிரிக்கெட் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பேட்டோட காமிச்சிட்டு இருப்பாங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ நீட் டு பர்ச்சேஸ் இட். சரியா? என்கிட்ட 3 பேட் ஏற்கனவே இருக்கும். ஆனா நான் கிரிக்கெட் பேட் பர்ச்சேஸ் பண்ண எங்க தேடுவேன்? கூகுள்ல போய் நார்மல் சர்ச்ல தான் தேடுவேன். அப்ப என்னோட இன்டென்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா இது பர்ச்சேஸ் பண்ணுன்ற இன்டென்ட் தான். ஸோ அதனாலதான் சர்ச் கேம்பெயின் ஆர் சர்ச் நெட்வொர்க் தான் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் மோர் ரெலவன்சி. இப்போ ஆடியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். யூ நீட் டு கோ டு டூல்ஸ். இதுல ஷேர்டு லைப்ரரின்னு இருக்கும். இந்த ஷேர்டு லைப்ரரிக்குள்ள ஆடியன்ஸ் மேனேஜர் இருக்கும். இஃப் அட் ஆல் அந்த பாத் நீங்க மறக்கிறீங்க, இப்ப எனக்கு கீவேர்ட் பிளானர் எதுக்குள்ள இருக்குன்னு தெரியலனா யூ கேன் சர்ச் ஹியர். சரியா? டு கோ டு ஆடியன்ஸ் மேனேஜர். ஆடியன்ஸ் மேனேஜர் நான் நீங்க சொன்ன மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி தான். யூ ஆர் பில்டிங் எ டேங்க். வீட்டுக்கு கீழே ஒரு டேங்க் பில்ட் பண்றீங்க.
மேல கலெக்ட் ஆகுறது எல்லாமே இட் வில் பி கலெக்டட் இன் த டேங்க் அண்ட் எந்த டைம் வருதோ அந்த டைம் யூ கேன் யூஸ் இட். நீங்க இந்த ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணலன்னா மேல கலெக்ட் பண்றது எல்லாமே இல் கோ டு த கிரவுண்ட் வித்வுட் எனி யூஸ். அதுதான் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிரியேட் பண்றோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது கஸ்டம் ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட். இதெல்லாமே கூகுள் கிரியேட் பண்ண கஸ்டம் ஆடியன்சஸ். என்ன போட்டிருக்கேன், AdWords optimized list, all converters, all visitors, Google engaged audience, YouTube user list. இது எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணும். இதுல நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இதுவும் நீங்க இல்ல எனக்கு வெப்சைட் விசிட்டர் எல்லாமே வேணும்னா யூ கேன் யூஸ் தட், நோ ஹார்ம். பட் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கிறத, ஏன்னா நமக்கு தான் தெரியும் எந்த பேஜுக்கு வர்ற யூசர் வந்து கரெக்ட். இப்போ ஆட் டு கார்ட் அப்படின்னு நான் இப்ப இதுல வந்து அது கிடையாது. இது வந்து என்டையர் வெப்சைட் தான் இருக்கு. எனக்கு ஆட் டு கார்ட்டுக்கு மட்டும் வேணும்னா யூனிட் கிரியேட் ஆட் டு கார்ட் கிரியேட் பண்ணி யூனிட் டு கலெக்ட் த டேட்டா அண்ட் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி யூ கேன் சென்ட் இட். ரெண்டாவது இதுல இந்த மேல இருக்கிற அந்த கஸ்டம் செக்மென்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்க்ளூட் தி ஆடியன்ஸ். இப்போ ஆல்ரெடி இப்ப நீங்க எல்லாம் கூகுள் ஆட்ஸ் மூலமா சேர்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க கோர்ஸ் ஐ நீட் நாட் அகைன் டார்கெட் யூ. சரியா? ஐ குட் எக்ஸ்க்ளூட் யூ அண்ட் ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் ஆடியன்சஸ். உங்களுக்கே நான் காமிச்சேன்னா இப்போ ஆக்ஸ்போர்ட் அகாடமின்னு சொல்லி ஒரு இது ரன் பண்றோம். அவங்க ஸ்டூடெண்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸே வந்து அதுல ஆட்ல கிளிக் பண்ணி வெரி குட்னு சொல்லி டேக் பண்றாங்க. So that will be calculated as a conversion. So நான் அந்த லிஸ்ட் எல்லாம் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஆடியன்ஸை நம்ம வந்து ப்ரிசைஸ்டா கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல வந்து மேல you have 4 your data segments, audiences, custom segments, combined segments. சரியா? your data segment அப்படின்னா நீங்க ஒரு கன்வர்ஷன் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த டேகை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸ். இந்த ஆடியன்சஸ் அப்படின்றது வந்து ஆடியன்ஸோட பிஹேவியர், அவங்க ஏஜ், அவங்க ஜெண்டர், அதெல்லாம் வச்சு நீங்க கிரியேட் பண்றோம். I'll show one by one. Custom segments one of the most important thing. அதாவது உங்களோட காம்படிட்டரோட வெப்சைட் நீங்க அதுல கொடுக்குறீங்க. வெப்சைட் URL fita.in நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வர்ற வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு எல்லாம் டார்கெட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். I can give 50-100 websites URL. அதாவது don't think that okay வர்ற 60,000 பேர் வர 60,000 பேருக்கும் போய் அக்யூரசின்றது வந்து is not calculated. ஆனா இதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் அதுக்கு டேட்டா ஓகே, so these are their competitor. அப்ப இங்க வர எல்லாருக்குமே நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா வந்து அதை வச்சு நான் ஆட் ரன் பண்ணுவாங்க. அந்த ஆட் ரன் பண்ணி எங்க வரும், நேரம் நம்ம தேங்க்யூ பேஜுக்கு வரும். தேங்க்யூ பேஜ்ல எங்க கலெக்ட் ஆகும், இங்க நான் கிரியேட் பண்ண அந்த ஒரு ஃபோல்டர்லயோ இல்ல அந்த டேங்க்லயோ வந்து கலெக்ட் ஆகும். ஓகே, கம்பைன் ஃபார்ம் சப்மிட் பண்ண இந்த இதுல இப்போ இங்க 1800 இருக்கு. சரியா? 1800 இருக்கு. it will show only the count, it will not show who has come. சரியா? இது எப்படி கால்குலேட் பண்ணா என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க, என்ன லொகேஷன், என்ன ஐபி, என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க, என்ன ஏஜ், என்ன இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் an confidential data, it will not be revealed. நமக்கு என்ன கிடைக்கும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்ம ஃபார்ம்ல என்ன செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் கிடைக்கும். அவங்க யூசர் பிஹேவியரும் நமக்கு தெரியாது. சரியா? So now we'll create a data segment. மேல வந்து பிளஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது வெப்சைட் விசிட்டர், ஆப் யூசர், யூடியூப் யூசர், கஸ்டமர் லிஸ்ட், கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை நம்ம பண்ண போறது வெப்சைட் விசிட்டர் பிகாஸ் we don't have an app. இந்த யூடியூப் ஆட் நம்ம பார்க்கல. கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த ஒரு 1 இயர்ல வந்து every month 50 students are joining. ஒரு வருஷத்துக்கு 600 to 700 students will be there. அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நான் வந்து இந்த ஒரு ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸல் இதுல நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இட் வில் நோ. ஸோ தீஸ் ஆர் த கஸ்டமர்ஸ், இங்க ஜாயின் பண்ண கஸ்டமர்ஸ். ஸோ இட் வில் ஹேவ் எ கிளியரர் ஐடியா வந்து யாருக்கு கொண்டு மார்க்கெட் பண்ணும், சிமிலர் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் மார்க்கெட் பண்ணும். ஓகே, பிகாஸ் 99% ஜிமெயில் யூசர்ஸ் தான். கரெக்ட். அதனால வந்து
இல்லாத பட்சம் அந்த இப்ப யாஹூ தான் யூஸ் பண்றாங்க, இல்ல வந்து ஜிமெயில் ஐடி இல்ல அப்படின்னா வந்து தென் தே வில் பி எலிமினேட்டட். பட் 600 டேட்டா வரும்போது நமக்கு தெரியும் இல்ல யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது. ஸோ அந்த லிஸ்ட் நீங்க வேணா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு வெப்சைட் விசிட்டர்ஸ். மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்க ஃபோன் வச்சாலுமே என்ன உங்க போன்ல எத்தனை கூகுள் ஆப் இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சல. நீ காலைல சும்மா எடுத்து பார்த்தேன், ஜெமினை இருக்குது, யூடியூப் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, ஆல்மோஸ்ட் 70 ஆப் என்னோட இருக்கிறது, ஒரு 20 வந்து கூகுளோட தான். உங்களோட இது ஓஎஸ் வந்து எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் அண்ட் கூகுளோட தான் வந்து எல்லாமே. மீன்ஸ் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் வாட் எவர் உங்க பினான்ஸ் டிரான்சாக்ஷனை நீங்க ஜிபே தான் யூஸ் பண்றீங்க. உங்க டெபிட் கார்டு கேட்டா உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். So website visitors, I'm clicking website visitors. Audience create. இப்ப செக்மெண்ட் நேம், நான் வந்து செக்மெண்ட் நேம் இல்ல வந்து இந்த டேகோட நேம் இல்ல அந்த கேம்பெயினோட நேம் எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க செட் பண்ணணும். எப்போ எடுத்து பார்த்தாலும் ஓகே நான் இப்ப செட் பண்ணிருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு வேணும். ஸோ நவ் ஐ எம் கிவிங் மே சாம்பிள் பேஜ். சரி, அந்த சாம்பிள் பேஜோட தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ எனக்கு அந்த டேட்டா நான் கலெக்ட் பண்ண போறேன். செலக்ட் கஸ்டமர் டைப், அதாவது ஆல் கஸ்டமரா இல்ல பர்ச்சேஸா அப்படின்றது ஃபுல்லா இங்க இருக்கும். நான் என்ன சொல்றேன், குவாலிஃபைடு லீட் அப்படின்ற ஒரு டிஃபைன் பண்றேன். இந்த ஆடியன்ஸ் யாரு எனக்கு. ஸோ குவாலிஃபைடு லீட், ஏன்னா எனக்கு தேங்க்யூ பேஜ் தானே வராங்க. ஸோ இட் இஸ் மை குவாலிஃபைடு லீட் ஆர் ஹை என்கேஜிங் ஆடியன்ஸ், அந்த மாதிரி ஏதோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யூ ஆர் டிஃபைனிங் நீங்க சொல்றது. இப்போ எனக்கு வெப்சைட்டுக்குள்ள வந்து குவாலிஃபைடு லீடுனா கன்வெர்ட்டிங் வேற, குவாலிஃபைடு வேற. சரி, அக்ஷய்ஸ் என்கொயரி பண்ணி அவர் வேற ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. தட் இஸ் நாட் கூகுள்ஸ் ப்ராப்ளம். He was qualified. You didn't convert. சரி, எனக்கு வந்து தேங்க்யூ பேஜ் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணி தேங்க்யூ பேஜ் வந்து தட் இஸ் குவாலிஃபைடு. நம்ம கன்வெர்ட் பண்ணல. இப்போ வந்து அவங்க ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ற இன்டர்நெட்ல கூட தேடி இருக்கலாம். பட் அது எப்படி டிஸ்குவாலிஃபைட் ஆகும்? அது குவாலிஃபைடு தானே. சோ இங்க செக்மெண்ட் மெம்பர்ஸ் கொடுத்துட்டு you can select multiple visitors of a web page. எனக்கு visitors of a web page வேண்டாம். visitors of a web pageனா நீங்க வந்து URL கொடுக்கலாம். நான் URL கொடுக்கல. நான் என்ன பண்றேன்னா I am clicking here visitors of a page with specific tag. tag தான கிரியேட் பண்ணீங்க நீங்க. என்ன tag கிரியேட் பண்ணீங்க? கன்வர்ஷன்ல என்ன கிரியேட் பண்ணீங்க? that's a tag. அந்த ஒரு பேஜ்ல நீங்க உள்ள டாக் பண்ணீங்கல்ல, நீங்க you can do both ways. வர்க் ஆகும். ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி வரும்போது கொஞ்சம் டைம். அது நீங்க என்ன பண்ணணும்னா அதுல போட்டுட்டு வேற இன்காக்னிட்டோ மோட் போட்டு அந்த பேஜ் ஒரு தடவை போய் பார்க்கணும். அப்போ அது ஆக்டிவேட் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்ல பண்ணும்போது குயிக்கா ஆக்டிவேட் ஆகும். So I'm clicking URL based. அந்த URL லோட் ஆனா இங்க வரும். மத்தது கோட். ஆக்சுவலி கோட் பண்றது இன்னும் ரொம்ப ப்ரிசைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப யாருமே அது பண்றது இல்லை. பிகாஸ் எல்லாருமே வந்து இப்ப அந்த ஏஆரா இருக்கிறதுனால எதுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் URL ட்ராக்கிங் பண்றாங்க. ஏன்னா ஒரு சில இப்ப அந்த குரோம் ப்ரௌசர்ல எல்லாம் ஆட் பிளாக்கர் வச்சிருக்கோம். ஆட் பிளாக்கர் வைக்கும்போது ஒழுங்கா அது கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அந்த இஷ்யூ மெட்டால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கூகுள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா கூகுளோட தானே குரோமே. அதனால இது ரொம்ப பிளாக் பண்றது தான் சஃபாரி. அது மேக்கோட சஃபாரி தான் வந்து பிளாக் பண்றாங்க. பட் சஃபாரி யூசர்ஸ் ஆர் கன்சிடரபிளி லெஸ். அதனால கூகுளுக்கு அந்த பிரச்சனை வரல. மெட்டாவுக்கு அது வேற ஒரு மெத்தட் இருக்கு, நான் சொல்றேன். சரியா? விசிட்டர்ஸ் அவர் பேஜ் வித் ஸ்பெசிபிக் டேக். நான் இதை கிளிக் பண்றேன். இப்ப நான் கிரியேட் பண்ண எல்லா டேக்குமே இங்க காமிக்கும். நம்ம கிரியேட் பண்ணது எது? சாம்பிள் பேஜ். இது நான் முன்னாடில கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்.
இது வந்து நீங்க இது ஸ்பெசிபிக் டேக் எல்லாமே இங்க அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு ப்ரிசைஸ்டு உங்க பேஜ் மட்டும் ட்ராக் பண்ணணும் இது கொடுத்துரும். இதுதான் நான் வந்து முந்தானத்து கிரியேட் பண்ண டேக். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்க வந்து கேட்காங்க பீப்புள் ஸ்டே இன் திஸ் ஆடியன்ஸ் ஃபார் ஹவு மெனி டேஸ். அது இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ல சிசிடிவி கேமரா எப்படி 30 days அது சொல்லுவாங்க 30 days ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ 30th டே வரும்போது 30 நாள் ரெக்கார்டிங் போகுமா எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் டே போகும், இங்க 31st டே ஆட் ஆகும். அப்புறம் செகண்ட் டே போகும், 32nd டே ஆட் ஆகும். அதே மாதிரி தான் இங்க. ஓகே, சோ புரியலையா? 30 days நீங்க கொடுத்தீங்கன்னா 30 daysல இருந்து 30 days கால்குலேட். இப்போ இன்னைக்கு என்ன தேதி? 14th மே. 14th மே நான் போய் I'm adding into that list. சரி, நான் போய் ஃபார்ம் என்டர் பண்ணி தேங்க்யூ பேஜும் பார்த்துட்டு நான் ஆட் ஆகுது. மே 15 ஜூன் 15th போகும்போது ஐ வில் கோ அவுட். ஸோ நமக்கு ஸோ இங்க மேக்ஸிமம் யூ கேன் கிவ் அப் டு 540 days. 540 days எவ்வளவு வருது? 365 1.5 வருஷத்துக்கான டேட்டா இதுல இருக்கு. ஓகே, ஸோ கிவ் தட் ப்ரொவைடட் யுவர். இப்போ நீங்க இ-காமர்ஸ்னால எதுனாலுமே வந்து ஆர்டர் ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா தேர் ஆர் ஆடியன்ஸ். ஸோ இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா என்னோட ஆடியன்ஸ் வந்து ஒரு 3 மாசம் தான். 3 மாசம் அவங்க கொண்டு கோர்ஸ் இங்க பண்ணணும், இல்ல வேற எங்கே பண்ணணும், இல்ல கோர்ஸ் பண்ணாமே போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு 3 months இல்ல ஒரு 6 monthsக்கு நான் 780 days அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். பட் we also have kept it as 540 days. அப்புறம் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வேணும்னா அந்த செக்மெண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துருங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே, இது நமக்கு புரியணுன்றது. and you create segment. So now may sample page அப்படின்ற இது டேட்டா செக்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. வாட் இட் இஸ் சேயிங், கீழ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் இருக்கும், மேல வந்து வெப்சைட் விசிட்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஓப்பன் இருக்கும். இங்க வந்து இப்போ 0 எதுவுமே நடக்கல. ஸோ when I start running the ad இதுல ஒவ்வொன்றா ஜாயின் ஆகும். it will start getting populated. ஒரு 300 விசிட்டர்ஸ் வந்த உடனே you can use this. அதே கேம்பெயின்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல நீங்க ரன் பண்ண போற கேம்பெயின்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது add it audience னு சொல்லி you can add it. Similar audience. As I'm saying, this is my audience. So float the ad for similar audience. இப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரன் பண்ண போறதே இல்லை. அவங்களுக்கு காமிச்சு என்ன பிரயோஜனம்? இல்ல நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரன் பண்றேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. அப்படின் போது ஐ வில் எலிமினேட் 18 to 22. எனக்கு வந்து அதான் 18 to 22 சொன்னேன். 18 to 22 இருக்கிற பேரண்ட்டுக்கு 10 ஸ்கூல் படிக்கிற பையன் இருப்பான் இருப்பாங்க. அது பார்க்கலாம். நான் 18 to 24 மட்டும் எலிமினேட் பண்றேன். நான் இத்தனைக்கு 18 to 24 நான் எந்த கண்டிஷனும் கொடுக்கல. இட் வில் நோ தட். அது இப்போ robotics training for school kids அப்படினா மார்க்கெட் பண்ணும்போது டெஃபினெட்லி காலேஜ் செக்மெண்ட் will not come and see that. அதுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகும். ஓகே, சோ நான் பேரண்ட்ஸ் காமிக்கணும். அண்ட் 18க்கு கீழ வந்து ஆடியன்ஸே கிடையாது. சோ whom should it show? It should show to the parents. பேரண்ட்ஸ்க்கு என்ன இப்ப நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்கன்னா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும். அப்போ that simply means that your headline or something is it is showing me on this direction. அது கொடுக்கலாம். Audience and also we will be giving the age also. ஆனா இப்ப 18 to 24 தான் கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே அது அந்த கண்டிஷன் மட்டும் ஃபாலோ பண்ணாது. Okay, I'm saying that you can give conditions, and அது 100% accurate அதே ஃபாலோ பண்ணுமானா it is not. சரியா? So this is how you have to create your data segment. So your data segment create பண்ணிட்டு நம்ம ஆட் ரன் பண்ணும்போது எப்படி புல் இன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா it is too small to serve. எந்த ஆடியன்ஸ் இன்னும் ரன்னே பண்ணல. ஆட் ஸ்டடி பண்ண எல்லா ஆட் கேம்பெயினும் கலெக்ட் பண்ணுவோம்.
எல்லா கேம்பெயின்ல இப்போ இந்த கேம்பெயின் வந்து ஃபார் சர்ச் ஆட், ஃபார் டிஸ்பிளேக்கு வரும், டிஸ்பிளே ஆட் மாதிரி நான் அந்த பிபிடில உங்களுக்கு இருக்கும். சர்ச் ஆடுக்கு எந்தெந்த ஆடியன்ஸ் நீங்க வந்து புல் இன் பண்ணலாம். ஆமா, இதுக்கு கிரியேட் பண்றது ஆகும். ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணிட்டு ஆடுக்கே போகும். ஃபர்ஸ்ட் எப்படியுமே யூ டோன்ட் ஹேவ் எனி டேட்டா. ஸோ 2-3 மாசத்துக்கு வந்து யூ ஹேவ் டு ரன் வித்அவுட் த டேட்டா. நீங்க உள்ள போய் நீங்க அடுத்த ஒரு இங்க ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. எஸ், இஃப் யூ கிவிங் தி சேம் டாக் இட் வில் கெட் கனெக்டட். இப்போ இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க சர்ச் கேம்பெயினுக்கு இது கொடுக்குறீங்க, டிஸ்பிளே கேம்பெயினுக்கு கொடுக்குறீங்க, வீடியோ கேம்பெயினுக்கு இதே கொடுக்குறீங்க, எல்லாமே அது போறது கரெக்டா எந்த பேஜ் வேணுமோ அது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டேட்டா இல்ல, I don't have a data, நான் இப்பதான் ஆட் ரன் பண்ண போறேன், then you have to create this. Okay, audiences 100% you have. Audience நீங்க கிரியேட் பண்ணலனா how will it know whom should I target அப்படினு? சரியா? சோ ஆடியன்ஸ் இங்க ஒரு நேம் கொடுத்துங்க, மே ஆடியன்ஸ். ஓகே, ஆட் ஆர் கிரியேட் கஸ்டம் செக்மெண்ட். நீங்க ப்ரௌஸ் கொடுத்து நியூஸ் பண்றதுல ப்ரௌஸ் பண்ண கஸ்டம் செக்மெண்ட் ஆட் பண்றதால. No, I'm just giving my name for my understanding. நான் மேல கிரியேட் பண்ண ஆடியன்ஸ் அப்படின்ட்டு. include who match இங்க ஆட் பண்ணிக்கலாம். Here in market and affinity நான் சொல்லிருப்பேன்ல, in market na he is ready to purchase, affinity na he is interested. சரியா? so இந்த ஆடியன்ஸ்ல வந்துட்டு I can in marketல போயிட்டு if I am ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இல்ல ஒரு பேபி ப்ராடக்ட் நான் செல் பண்றேன்னா இதுல எது சூஸ் பண்ணலாம்? பேபி அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். ஆல்சோ இங்க வந்து என்னென்ன இருக்குன்றது இருக்கு, டாய்ஸா இல்ல வேற எஜுகேஷன் ரிலேட்டட் அப்படின்றதெல்லாம் இதில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இன் மார்க்கெட். அஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இதில் அகைன் ஷோ இங்க கிட்ஸ் தானே இருக்கு, கிட்ஸ் தான் இருக்கா, கிட்ஸ் வரது இல்லை, பியூட்டி அண்ட் வெல்னஸ், ஃபேஷன், ஃபுட் அண்ட் டைனிங். நம்ம என்ன காஸ்மெட்டிக்ஸா சூஸ் பண்ணோம், லைஃப் ஸ்டைலா? ஸ்பெஷலா இல்ல போல. So if you want any life events na birthday இல்ல மேரேஜ், the man getting married soon, recently married. So recently married na travel packages, getting married soon na உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஈவென்ட் அத கண்டா அந்த ஈவென்ட் மேனேஜ் பண்ண அந்த மாதிரி you can select this. So the மாதிரி you can choose this, choose your audience. நான் வேற ஏதாவது ஜாப் எது ரன் பண்றேன் அப்படின்னா, இல்ல நான் வந்து கோர்ஸ் ரன் பண்றேன் அப்படின்னா, டெமோகிராஃபிக், டீடைல் டெமோகிராஃபிக். இப்போ நான் கிட்ஸோட ப்ராடக்ட் நான் செல் பண்றேன். ஸோ இங்க பேரண்டல் ஸ்டேட்டஸ், பேரண்ட்ஸ், எந்த வயசுல குழந்தைங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யூ கேன் சூஸ். இப்போ நீங்க அவங்க குழந்தைங்களுக்கான டயப்பர்ஸ் நீங்க செல் பண்ணீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க நீங்க டார்கெட் பண்ண தேவையில்லை. ஸோ யூ கேன் டார்கெட் ஒன்லி திஸ் 2. அந்த மாதிரி யூ கேன் செலக்ட். எக்ஸ்க்ளூஷன் ஏதாவது வேணும்னா யூ கேன் ஆட் திஸ். இதே இதுல வந்து எனக்கு ஏதாவது ஒரு இதுலதான் டீடைல் டெமோகிராஃபிக் இங்க வந்து எக்ஸ்க்ளூட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்னா நான் கிரியேட் பண்ணி வச்சதுல வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் கொடுத்தோம்னா மே சாம்பிள் பேஜ் இருக்குல்ல,
இப்ப நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த பர்ச்சேஸ் பண்ணா நான் வந்து இப்போ யூஆர் பர்ச்சேசிங் எ ரிங், தனிஷ் ஜுவல்லர்ஸ் யூஆர் பர்ச்சேசிங் எ ரிங், ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நான் எதுக்கு அதே ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும்? ஸோ வாட் ஐ வில் சே இஸ் தட் இந்த பேஜ்ல வந்த கஸ்டமர்ஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க இந்த ஆட் ரன் பண்ணும்போது அப்படின்ட்டு. ஆல்ரெடி வாங்கணும், தட் யூ கேன் லீவ் இட் பிளாங்க் ஆல்சோ. ஏதோ இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, நான் சொல்றேன் தனிஷ்க்கு ரன் பண்ணும்போது, இப்போ நான் கார் கம்பெனி, எனக்கு வந்து ஒரு Hyundai Cretaன்னு ஒரு கார் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, திருப்பினா அதே ஆட் உங்களுக்கு காமிக்கல என்ன யூஸ்? ஏன்னா ஆல்ரெடி வாங்கிட்டீங்க. ஸோ நான் வந்து ஐ டார்கெட் பீப்புள் either உள்ள வந்து விசிட் பண்ணிட்டு போனவங்க, அவங்களை நான் டார்கெட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸ்க்ளூடட் லிஸ்ட். ஸோ எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் இஃப் யூ நீட் யூ கேன் கிவ் ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் இட். இங்க இந்த டெமோகிராஃபில இங்க ஜெண்டர், ஏஜ் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து பேரல் ஸ்டேட்டஸ், அவங்க ஹோம். இப்போ நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் சேல் பண்றேன்னா நான் யாரை டார்கெட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டல் வீட்டில் இருக்கிறவங்க டார்கெட். அந்த மாதிரி யூ கேன் சூஸ் தட். அதுதான் டீடைல் டெமோகிராஃபி. இந்த டெமோகிராஃபி அப்படின்னா ஏஜ், ஜெண்டர் அண்ட் அடிஷனல் டெமோகிராஃபி. இங்க ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் இருக்கு. இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்து இஸ் நாட் ஃபார் இந்தியா, அதனால அதை நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்னா இப்போ ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 lakh rupees. அப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க? ஒரு 20 lakh ஆவது சேலரி இருக்கிறவங்க தான் 3.55 lakh அப்படின்னு, அது ஸ்டார்டிங் ரேஞ்ச். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஓவரால் கண்ட்ரியோட ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் எவ்வளோ நான் பார்ப்பேன். இப்போ நான் வந்து டாப் 10% இதுல பாத்தீங்கன்னா டாப் 10%க்கு மட்டும் காமிச்சா போதும். டாப் 10 to 20% மட்டும் காமிச்சோன்னா அந்த மேல இருக்கிற கிளாஸுக்கு மட்டும் தான் கொண்டு காமிக்கும். இல்ல இது இந்தியாவுக்கு அப்ளிகபிள் கிடையாது, பட் ஸ்டில் கெட் டு know ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா அது நமக்கு அப்ளிகபிளே கிடையாது. அது நீங்க ஆட்ல தான் பண்ண முடியும். அது ஆட் ரன் பண்ணும்போது யூ கேன் சூஸ் தி லொகேஷன். சரியா? இதெல்லாமே நீங்க ஆடுக்குள்ளேயுமே பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட் இட் அண்ட் கீப் இட். சரியா? செலக்ட் பண்ணா போதும், ஆடுக்குள்ளே நீங்க இது கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து நம்ம ஆர்கானிக் சர்ச்ல எவ்வளவு வராங்க அந்த மாதிரி ஆர்கானிக் வராங்க. அது செப்பரேட். அதுல அவங்களுக்கு எந்த காசுமே கிடைக்காது. கஸ்டம் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் செக்மெண்ட் ஐ அம் கிவிங் கஸ்டம் செக்மெண்ட். இங்க வந்து people who searched for any of these terms on Google, அதாவது not only the keywords but இந்த terms எல்லாம் ஏதாவது என்ன இன்ட்ரெஸ்டிங் டேர்ம்ஸ் அவங்க தேடி இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கா, ஃப்ரீ கொடுக்க முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஐ கேன் சூஸ், சஜஸ்ட் பண்ண. இது இதெல்லாம் தேடி இருக்காங்க. the search term, it is not actually the keyword but search terms. இதெல்லாம் இந்த மாதிரி just an example போட்டுருங்க. so you can இப்போ இங்க என்கொயர் பண்ணாங்க, நான் முடியும் உனக்கு கூகுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். கூகுள் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ தானே, நீங்க எழுதணும். ஆசாம் கூகுள் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு செம்ரஷ், ஹப்ஸ்பாட், மெட்டா எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ இதுதான் நீங்க people who browse type of websites. இங்க நீங்க வந்து you are adding www.vita.competitor நீங்க கொடுக்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். இது வந்து people search
இந்த டேர்ம்ஸ்ல சர்ச் பண்ணிருக்காங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஈவன் மோர் relevant. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஒன் வந்து பீப்புள் வாஸ் சர்ச்ட் ஃபார் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். இது வந்து சர்ச் பண்ணி யாரெல்லாம் இது சர்ச் பண்ணிருக்காங்க, இந்த டேர்ம்ஸ் சர்ச் பண்ணிருக்காங்க, அது இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டென்ட் இது ரெண்டும் டிஃபரெண்ட். அதான் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் இங்க வந்து சர்ச் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ எனக்கு ஃப்ரீயா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ண குரூப் இருக்கும், சரியா? அது இல்லாம வந்து தேடினவங்களும் இருப்பாங்க. எனக்கு சர்ச் பண்ணவங்க தான் வேணும், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இப்ப எனக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவன் வேணுமா, இல்ல வந்து கிரிக்கெட் பேட்டர்ன் தேடினவன் வேணுமா? ரெண்டு படி intention. இங்க people who searched for any of these terms. So whom do you want? வாங்கணும் தேடி வர்றவங்க இல்ல, கீழே இருக்கிறவங்க தேடுனது, மேல அவன் வாங்கலாம் அப்படின்றது. இன் மார்க்கெட் வேணுமா அஃபினிட்டி வேணுமானா I will go for in market, not affinity. சோ மேல இருக்கிறது அஃபினிட்டி சர்ச். அப்ப வந்து தேடினவன் தானே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவான். சரி உங்க பண்ண ஆட் ஆன் பண்ணுவோம், ரெண்டு தனித்தனியா போட்டு பாரு எப்படி வந்து பார்ப்போம். So what I would consider is that எனக்கு இங்க வந்து இந்த செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப தேவை. Like I give my competitor URL and அதுல வர்றவங்களுக்கு கொடுங்க. உரிமையா உங்களுக்கு டெல்லியில இருக்கிறவன் தேடுவான், மத்திய பிரதேச இருக்கிறவன் தேடுவான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிப்பாங்க, கிளிக்கு போகும், பரவாயில்லையா? So நமக்கு இங்க locally if you are targeting then you have to give the local competitors. இப்போ ஃபிட்டா வந்து 60,000 பேர் மந்த்லி அவங்களுக்கு வராங்க. பட் again you have to know that ஃபிட்டா வந்து அவன் வேற கோர்சஸும் கொடுப்பான். அவன் ஜெர்மன், ஸ்பானிஷ், பிரெஞ்சு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அது ஒரு லெவன்டான்றது ஒரு தடவை பார்த்து சரியா? ஸோ யூ கேன் ஆப் ரன் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ஆப் வர்றவங்களுக்கு எனக்கு காமிங்க அப்படி சொல்லி கொடுத்துக்கலாம். and give save. கீழே கொடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன் only on campaigns running on Google properties. On other campaigns terms will uses intent கீழே on Google properties. மற்ற third party இதுக்கு எல்லாமே வந்து purchase intention அப்படிதான் காமிக்குவோம். So that is why I said search பண்றவங்களுக்கு டார்கெட் பண்ணுங்க rather than இன்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு தாண்டி. அவ இன்டென்ஷன், அதாவது இப்போ நான் வந்து மைல்ஸ் வெப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பர்ச்சேஸ் இன்டென்ஷன் இருக்குன்னு எனக்கு ஆடு காமிக்கிறாங்க. பட் இதுவே நான் கூகுள்ல போய் எனக்கு வந்து ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வேணும்னு தேடும்போது என்னோட ஐ எம் ரெடி டு பை, மற்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஹியர் ஐ எம் ரெடி டு பை. தேர்ட் பார்ட்டி வெப்சைட் டிஸ்பிளே கேம்பெயின் எங்க ரன் பண்ணுங்க? தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல தான் ரன் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல ரன் பண்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் தான். இங்க வர்றதெல்லாம் கீவேர்ட் பேஸ்ட். ஸோ வாட் ஐ நீட் இஸ் எனக்கு மேஜரா கீவேர்ட் பேஸ்ட் தான் எனக்கு வேணும். கூகுள் ஆட்சென்ஸ் மூலமா தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. தென் ஹவ் டு கூகுள் டோன்ட் நோ. நீங்க யூஸ் பண்றது குரோம் ப்ரௌசர். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மெட்டான வராது. மெட்டா வந்து இஸ் நாட் a வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் an வெப் ஆப். சரியா? இப்போ வந்து W3 ஸ்கூல்ஸ் இல்ல வந்து தினமலர்.in இல்ல ஹிந்து, அந்த வெப்சைட் வந்து அவன் சொல்றான் எனக்கு மாசம் 5 லட்சம் பேர் வராங்க, ஆட வந்து இதுல ரன் பண்ணிக்கோ அப்படி சொல்றாங்க. என்னோட பிஹேவியர் வந்து கூகுள் தான் ஐடென்டிஃபை பண்ணும், ஹிந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ மல்டிபிள் என்னென்ன வெப்சைட்ஸ் போயிட்டு இருக்கேன்றது எல்லாமே கூகுள் தான் ஐடென்டிஃபை பண்ணி ஓகே திஸ் இஸ் இஸ் பிஹேவியர்னு சொல்லி நான் ஹிந்து பேப்பரோட வெப்சைட்டுக்குள்ள போகும்போது ஓகே திஸ் கை இஸ் சர்ச்சிங் ஃபார் கிரிக்கெட் பேட்ஸ், என்னோட இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு கிரிக்கெட் பேட்டோட ஆடு தான் காப்பி. நான் கிரிக்கெட் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா கிரிக்கெட், எனக்கு கொண்டு மைல்ஸ் பேப்பரோட ஹோஸ்டிங் சர்வர் ஆடு காமிக்காது, ஏன்னா அதுக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியாது.
So your every move is tracked. அது எவ்வளவு வேணா கொடுக்கலாம், மினிமம் 50 கொடுக்கலாம். உங்களுக்கு அதாவது ரெட்டிங்ல இருந்து குவாரால இருந்து கிடைக்கிறத விட இங்க கிடைக்காது. நீங்க சர்ச் கன்சோல் இஸ் யுவர் கீவேர்டோட கலவரன்னு சொல்லுங்க. இது வந்து கம்பைன் செக்மெண்ட் நீங்க இங்க யூஸ் பண்ணீங்க இல்லையா, அதெல்லாமே வந்து இதுல 3 கண்டிஷன் இருக்கும். and or அப்புறம் எக்ஸ்க்ளூட், நாட், and or not. சரியா? andனா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடுறவனும் வேணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தேடுறவங்களும் வேணும். சரியா? ஆர் அப்படின்னா வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடுறவன் இல்லாட்டினா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தேடுறேன். அண்ட் ஆர் வந்து உங்களுக்கு இதுல கம்பைன்டு செக்மெண்ட் கொடுக்கும் போது யூ கேன் ஆட் எக்ஸ்க்ளூட் எல்லாம் இன்னும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அதாவது கிவ் எ கண்டிஷன், இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு வேணும். சரியா? அதாவது எனக்கு இது ரெண்டுமே வேணும். ஆர்னா ஒண்ணு இது இல்லாட்டினா இது. எக்ஸ்க்ளூட்னா நீங்க மேல ஆட் பண்ணிட்டு கீழே எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தேடுறவன் வேணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தேடுறவன் வேண்டாம். அது நீங்க இங்க கொடுக்கலாம், அங்கேயும் கொடுக்கலாம். பட் இங்க வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணும். ஓகே, சோ அந்த மாதிரி யூ கேன் கிரியேட் a combined list from the ஆட் செக்மெண்ட்ஸ். இப்போ வந்து அதேதான் இந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நமக்கு எடுத்துருக்கோம்ல, இங்க ப்ரௌஸ் who they are. எனக்கு பேரண்ட்ஸ், எனக்கு இன்ஃபன்ஸ் வேணும், அண்ட் எனக்கு அது இதுக்கு நான் வந்து பேரண்ட்ஸ் எனக்கு 1, 1, 2, 3 வேண்டாம் அப்படின்னு. இங்க வந்து யூ நீட் டு செலக்ட் த லொகேஷன். இந்த லொகேஷன் வந்து கண்ட்ரி தான் சூஸ் பண்ண முடியும். இங்க நீங்க வந்து யூ கேனாட் சூஸ் கோயம்புத்தூர்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொடுக்க முடியாது. லாங்குவேஜ் இது நீங்க உள்ளதான் வேற கொடுப்பீங்கல்ல. ஆட் கொடுக்கும்போது யூ கேன் கோ டு கோயம்புத்தூர், காந்திபுரம், சூலூர், எப்படி வேணா நீங்க கொடுத்துக்கணும். பின்கோட் வைஸ் நீங்க கொடுத்துக்கணும். லாங்குவேஜஸ் நாட் நெசசரி. வேணும்னா அதாவது இப்போ எனக்கு தமிழ்ல ப்ரௌசிங் செட்டிங்ஸ் வச்சிருக்கிறவன்ட்ட காமிக்க வேண்டாம் அப்படின்னு உள்ள இங்கிலீஷ். பட் நமக்கு அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே காமிக்கும். இட் இஸ் நாட் நெசசரி, அதாவது அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. அவங்க வந்து செட்டிங்ஸ் அப்படி வச்சிருக்கலாம். ஆமா, உங்க கண்ட்ரி இந்தியா தானே, we do that. பட் உங்களுக்கு மேல வந்து கண்ட்ரி நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா செட்டிங்ஸ் can be edited in the context of an ad group. They are set to match the campaign targeting countries. இந்தியான்னு கண்ட்ரி கொடுத்து வச்சிருக்கேன். உள்ள போய் நீங்க வந்து தமிழ்நாடோ இல்ல கோயம்புத்தூரோ எப்படி வேணும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாத்துலயும் வரும் வரும் அதுலயும் வரும். இங்க யூஎஸ்ஏன்னு இருக்குது, சேஞ்ச் தட் டு இந்தியா. யூஎஸ்ஏ எடுத்துட்டு ஆல் கண்ட்ரிஸ் வரும், சேஞ்ச் தட் டு இந்தியா. And you say அதான் உனக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. நீங்க ஆட் ரன் பண்ணும்போது டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கொடுக்கும் போதெல்லாம் வேற லாங்குவேஜ் கொடுக்க மாட்டோம், இங்கிலீஷ் தான் கொடுப்போம். பிகாஸ் நம்ம யூசர்ஸ் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் இருப்பாங்க. இப்போ நான் இதே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறேன்னா தென் ஐ வில் டார்கெட் ஆல் தி லாங்குவேஜஸ். இப்போ நான் ஹிந்தி படிக்கணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு ஹிந்தியில ஆட் வந்து எனக்கு புரியுமா? சரி, அதனால வந்து நான் என்னோட வீடியோ எப்படி இருக்கணும், தமிழ்ல பேசு, தமிழ் வழி நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன்னு சொன்னாதானே நான் எனக்கு புரியும். எனக்கு தெரியலட்டு தான் நான் கத்துக்க வரேன். கரெக்டா? சோ திஸ் வே யூ ஹேவ் டு செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸை. இந்த ஆடியன்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல நீங்க ஆடுக்குள்ளே பண்ணிக்கலாம். பட் வேணும்னா முன்னாடி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப்.
இல்ல நான் ஒரு கேம்பெயின் வந்து இந்த இதுக்கு ரன் பண்ண, ஒரு கேம்பெயின் வேற மாதிரினா ஒன்னு whichever you feel comfortable you can do that. Okay, சரி, now we'll start with one campaign. Your Data insights எதுவும் இல்ல. No data insights அது. So இங்க வந்து go here, the create இருக்கும் and create campaign. Yes, காசு ஆட் பண்ணணும். என்ன பண்ண அதே பேஜ்ல போய் அதே பேஜ்ல அந்த ஆட் டு கார்ட் அந்த பட்டன் கொடுக்கறதுல அந்த ஒரு பட்டன் ஒன்னு இருந்தது, அதுக்கு ஆட் டு கார்ட் நேம் சேஞ்ச் பண்ணி ஏதோ லிங்க் இன்டர்னல் லிங்க் கொடுக்குறேன். ஆனாலுமே அது ஆன் கிளிக் பண்ணி அந்த டார்கெட் URL கண்டிஷன் தான கொடுத்த. மேல URL என்ன இருந்துச்சு? சேம் அதோட டேஸ்ட் கொடுக்குறது. சரி பாருங்க. ஆனா அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு 1 டேக்குள்ள. தெலுங்குல கிரியேட் பண்ணு. ஓகே, சோ இங்க நீங்க போனீங்கன்னா மேல சேல்ஸ், லீட், வெப்சைட் டிராஃபிக், ஆப் ப்ரமோஷன் எல்லாமே இருக்கும். இது நீங்க எதுவும் சூஸ் பண்ண வேண்டாம். கிளிக் கிரியேட் கேம்பெயின் வித்அவுட் கைடன்ஸ், அதாவது மேனுவலா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, கிரியேட் கேம்பெயின் வித்அவுட் கைடன்ஸ். இதுல உங்களுக்கு டோட்டலா நம்ம 5 டிஸ்கஸ் பண்ணிருவோம் கரெக்டா? சர்ச், டிஸ்பிளே, வீடியோ, மொபைல் அண்ட் ஷாப்பிங். இதுல ஒன்று பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கம்பைன் ஆகி ரன் ஆகக்கூடியது. ஓகே, ஃபர்ஸ்ட் வில் கோ டு சர்ச் கேம்பெயின். சர்ச் கேம்பெயின் இப்போ இங்க ஆட் கோல்டு கேட்கும். சரி, ஃபர்ஸ்ட் உள்ள போனது ஆட் கோல்டு கேட்கும். கிளிக் திஸ். என்ன உங்களுக்கு வேணும்? பேஜ் வியூ தானே? பேஜ் வியூ இத கிளிக் பண்ணு. தட்ஸ் ஆல். பேஜ் வியூ தானே கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ இங்க பாருங்க, சாம்பிள் பேஜ்ன்றது ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆக்டிவ். நான் பேஜ் வியூ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து ஒரு தேங்க்யூ பேஜ், அப்புறம் வந்து ஒரு சாம்பிள் பேஜ்க்கு எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த பேஜ் வியூ இதுல இண்டிவிஜுவலா செலக்ட் ஆகாது. பேஜ் வியூன்ற அந்த கோல் தான் செலக்ட் ஆகும். புரியுதா? இப்ப நான் தேங்க்யூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன், ஒரு ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன், ஒரு ஜாவா ஒன்று கிரியேட் பண்றேன். சோ இந்த கோல்ல வரும்போது இந்த பேஜ் வியூன்னு மொத்தமா தான் செலக்ட் ஆகுமே தவிர இண்டிவிஜுவலி இட் வில் நாட் கெட் செலக்டட். ஓகே, நீங்க கடைசியில போய் இந்த லேண்டிங் பேஜ் எல்லாம் கொடுப்பீங்க. லேண்டிங் பேஜ் கொடுக்கும்போது இதுவே பிக் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பிக் பண்ணிக்கும். Now give continue. எனக்கு என்ன வேணும் இங்க? I need website visit. Website visit, you need to give your landing page URL. Okay. நான் வந்து ஜஸ்ட் இப்போ வெப்சைட் URL தான் கொடுக்குறேன், பட் லேண்டிங் பேஜ் URL கொடுத்துருக்கேன். Campaign name, give it May 2025 digital marketing search campaign. இப்போ நான் கொடுத்துட்டேன்னா ஒரு 2028ல பார்த்தாலும் ஓகே, 2025ல கிரியேட் பண்ணது 2026. ஓகே, 2026 எனக்கு ஒரு 2026 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, and I am giving this is only for DM. நான் இப்போதைக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிரியேட் பண்றேன். இங்க வந்து it will be asking what type of என்ன வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கலி கன்வர்ஷன்ஸ்ல தான் இருக்கும். யூ கேன் கிவ் கன்வர்ஷன் வேல்யூ. கன்வர்ஷன் வேல்யூ என்ன சொன்னேன்? அந்த ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் சொன்னல, 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி 100 ரூபா திருப்பி எடுக்கிறது. அந்த ஸோ இனிஷியல் டோன்ட் கோ வித் எனி. நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month யூ கேன் கோ வித் கிளிக்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரிசல்ட். நீங்க ஒரு 1 month வந்து கிளிக்ஸ்லயே போய்க்கலாம். நிறைய டிராஃபிக் உள்ள கொண்டு வரதுக்கு யூ கேன் கோ வித் தட். ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரும்போது இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, now you move to conversions அப்படின்ட்டு. ஓகே, Conversion or conversion value? புரியல. Conversion or conversion value? Conversions.
நீங்க இ-காமர்ஸ் ரன் பண்ணும்போது தான் கன்வர்ஷன் வேல்யூ போடும், மற்றது எது ரன் பண்ணும்போது கன்வர்ஷன்ஸ் போடும். இங்க வந்து செட் டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன் இருக்கு, சரியா? இங்க வந்து யூ கேன் செட், இப்ப நான் வந்து 50 ரூபா அப்படின்னு செட் பண்றேன்னா என்னோட ஒரு கன்வர்ஷனுக்கு இந்த வேல்யூ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, அது வந்து இவ்வளவு கன்வர்ஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இதுல காமிக்கிறேன், இது வந்து நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கிற ஆடு. இப்ப இன்னைக்கு வந்து 54 கிளிக் வந்திருக்கு. சாரி, இது நேத்தா எஸ்டர்டே, சரி நேத்து எடுத்துக்கிறேன், லாஸ்ட் 7 270 கிளிக்கு 34 கன்வர்ஷன் வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கு? 11,000 rupees ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் 34 கன்வர்ஷன் நடந்திருக்கு. 11,000 rupees செலவு பண்ணி 34 கன்வர்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஒரு கன்வர்ஷனுக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? 320 ரூபாய். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, காஸ்ட் பர் கன்வர்ஷன் இஸ் 320. ஸோ இங்க நீங்க வந்து இப்ப நீங்க 50 ரூபான்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணணும்? ஓகே, ஒரு கன்வர்ஷன் 50 ரூபா தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அது 50 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்காது. என்ன பண்ணணும்னா அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணும், முடியலன்னா இது விட்டுரும். இட் வில் நாட் கிவ் யூ தி டிசைர்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த காஸ்ட் பர் ஆக்ஷன் எனேபிள் பண்ணாதீங்க. இது எனக்கு எதுன்னு என்னன்னே தெரியாம, நம்ம வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு தெரியாம, இப்ப நமக்கு அங்க எவ்வளவு காமிச்சது? 320 காமிச்சதா? அப்போ இங்க காஸ்ட் பர் ஆக்ஷன் 350 போட்டீங்கன்னா அது வந்து 350க்குள்ளே உங்க கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணும். அதுக்கு மேல கொடுக்க ட்ரை பண்ணாது, ஏன்னா வந்து நிறைய காசு எடுக்காது. இப்ப இங்க கிளிக்னு கொடுத்தீங்கன்னா இங்க மேக்சிமம் காஸ்ட் பர் கிளிக் பிட், அதாவது எனக்கு இங்க கிளிக் வந்திருக்கா? சோ 11,000 செலவு பண்ணிருக்கேன். எங்க சிபிசி ஆவரேஜ் சிபிசி எவ்வளவு செலவாயிருக்கு? ஆவரேஜ் 40 ரூபாய் செலவாயிருக்கு ஒரு கிளிக். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு 40 ரூபாய் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, 30 ரூபாய் போதும். 30 ரூபாய் 32 ரூபாய் வந்துச்சுன்னா என்னோட ஆடே மேல காமிக்காது. ஓகே, ஐம் சேயிங் தட் ஐ கேன் அஃபோர்ட் ஒன்லி 30 பிகாஸ் ஐ எம் இன்வெஸ்டிங் 1000 rupees per day. எனக்கு ரொம்ப போச்சுனாலும் கஷ்டம், அதனால 30 ரூபாய் போதும். அப்படின்னா 30 ரூபாய்க்குள்ளதான் உங்க ஆடு காமிக்கும், ஜாஸ்தி வந்து காமிக்காது. பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அதுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும். ரொம்ப கண்டிஷன்ஸ் நீங்க இங்க போட்டீங்கன்னா லைக் இட் கேனாட் ரன், அப்படியே சஃபகேட் அங்கே நின்று. அதனால ஒரு 1 month அப்புறம் யூ நீட் டு டேக் திஸ் டேட்டா. இப்போ நான் ரன் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஐம் டேக்கிங் லாஸ்ட் மந்த் டேட்டா எடுக்கிறேன். லாஸ்ட் மந்த் டேட்டா எனக்கு அப்போ ஆவரேஜா 40 ரூபா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு 45 ரூபா அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலாம், மேக்ஸிமம் அவ்வளவு போதும் அப்படின்ட்டு. காஸ்ட் பர் கன்வர்ஷன் அதே தான் நடக்குது. சரி, இந்த டேட்டா வச்சுட்டு தான் நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஆவரேஜா 314 ரூபா கன்வர்ஷன் கிடைக்குது, நீங்க பாட்டுக்கு 50 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா அது கொடுக்காது கன்வர்ஷன். இட் கேனாட். நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு யூ ஆர் ஆஸ்கிங் த பைக் டு டிராவல் டில் ஈரோடு, தட் வில் நாட் ஹேப்பன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 1 month எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, லெட் இட் ரன். ஆனா மானிட்டர் பண்ணுங்க எந்தெந்த கீவேர்டுக்கு வந்து போகுது. இப்ப ஏ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்ன்றது உங்களுக்கு ரெலவென்ட், நீங்க ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கல, இல்ல உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நீங்க ஏ கோர்ஸ் போட்டுட்டு இந்தியா பூரா நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? உங்களுக்கு நாட் ஒன்லி வித் இங்கிலீஷ் யூ கேன். ஸோ அது வந்து அப்போ ஏ கோர்ஸ் அப்படின்ற கீவேர்டு எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இரலவென்ட், இல்ல ஐ எம் ஃபைட்டிங் வித் பிக் காம்படிட்டர்ஸ். அப்ப அந்த கீவேர்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் மைன்யூட்டா பார்த்து செட் பண்ணீங்கன்னா போதும். டெய்லி யூ ஹேவ் டு கம் அண்ட் சி. டெய்லி நீங்க வந்து எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்லை. நான் டெய்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நெகட்டிவ் கீவேர்டு ஆட் பண்ணணும், கீவேர்டு நல்ல கீவேர்டு அதை இருந்துச்சுன்னா அதை இது கூட இன்க்ளூட் பண்ணணும், பிட்டிங் ஏதாவது ரொம்ப போகுதுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நீங்க வந்து டெய்லி யூ ஹேவ் டு கம் அண்ட் விசிட் த பேஜ். உங்களுக்கு இதுல கூகுள் ஆட்ஸோட ஆப்பே இருக்கும், ஆப்லயே நீங்க தேவையான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளிக்ஸ்ன்னு கொடுக்குறேன், இது விட்டுருங்க. ஒன்லி பிட் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ் அதை சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட இந்த நெக்ஸ்ட் பேட்ச்ல ஒரு பையன், அவன் 2020 இருந்து என்கிட்ட தான் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இது ஒரு 6வது கோர்ஸ் படிக்கிறான். ஸோ ஐ கேனாட் சே தட் என்னோட நியூ கஸ்டமர் மட்டும் தான் காமிக்க, எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் காமிக்க போறோம். ஸோ ஐ நாட் கோயிங் டு
click on that and give next. இது ரெண்டு என்னது? Search partner network, display partner network. கூகுள்லயே காமிக்கிறது. ம். Display network தான் third party website. Search partner network. உங்களோட அதர் இது இருக்கு. தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். இது W3 ஸ்கூல் இதோட எக்ஸாம்பிள் காமிச்சேன். இது வந்து ஒன் இந்தியா தினமலரா அந்த நியூஸ் இதெல்லாமே இது காமிச்சேன். எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம். எனக்கு தேர்ட் பார்ட்டி வேண்டாம். எனக்கு ஐ எம் சேயிங் தட் எனக்கு வந்து சர்ச் ஆட் ரன் பண்ணும்போது அவங்க கூகுள்ல வந்து தேடி என் ரிசல்ட் வரும். இல்லைன்னா என்ன ஆகுனா நிறைய ஸ்பேம் உங்களுக்கு வரும், நிறைய கிளிக்ஸ் வரும், ஆனா ரிசல்ட் வந்து பெருசா ரெலவெண்டா இருக்காது. ஸோ நெவர் ரன் பார்ட்னர் இன் எனி ஆஃப் யர் ஆட் அன்லஸ் அன்டில் யூ பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அப்படி பண்ணிதான் ஆகும். சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணும்போது டெஃபினெட்லி நாட். ஓகே, ஸோ இங்க வந்து யூ கேன் சூஸ் தி லொகேஷன்ஸ். இந்தியாவுக்கு ரன் பண்ணுவீங்க. நம்மளோட ஏரியாக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ உங்க பட்ஜெட் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படின்னா எடுத்தோடனே தமிழ்நாடு இந்தியாலாம் போகக்கூடாது. கோயம்புத்தூர் தேடி அதுக்கு அடுத்தது வேணும்னா இஃப் யூ கேன் ஸ்ட்ரெச் த பட்ஜெட் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டார்கெட் பண்ணீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிறவன் உங்களுக்கு என்கொயரி பண்ணும். அவங்க வருவனும் கேட்ட மாட்டான், அவன் பெங்களூர் தான் போவான். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க லொக்கேஷன் வந்து கொஞ்சம் பார்த்து, இப்போ நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் வரைக்கும் நீங்க போகணும். பட் 1000 ரூபாய் கொடுத்துட்டு டோன்ட் கோ வித் வைடர் ஆடியன்ஸ். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்கு. அதனால இப்போ 1000 ரூபாய்க்கு கோயம்புத்தூர், ஒரு 1500 ரூபானா திருப்பூர் ஆட் பண்ணுங்க, ஒரு 2000 ரூபானா அப்படி ஈரோடு ஆட் பண்ணுங்க. அந்த மாதிரி மோர் பட்ஜெட் மோர் லொகேஷன்ஸ். ஸோ இங்க லொகேஷன் இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லா டார்கெட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. வாட் ஐ கேன் டூ இஸ், ஆனா சென்னையில இருந்து இங்க வந்து படிப்பாங்களான்னு கேட்டா இங்க இருந்து வேணா சென்னை போவாங்களே தவிர சென்னையில இருந்து இங்க வர மாட்டாங்க. ஸோ எனக்கு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுனா எக்ஸ்க்ளூடிங் சென்னை, ஆல் லொகேஷன்ஸ் as well as ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நான் என்ன பண்றேன், தமிழ்நாடுன்னு என்டர் பண்ணிட்டு இங்க இன்க்ளூட் கொடுக்குறேன். சரியா, நெக்ஸ்ட் சென்னைன்னு என்டர் பண்ணிட்டு இங்க எக்ஸ்க்ளூட் கொடுக்குறேன். எங்க அது ஒண்ணு கிரேட்டர் சென்னை இருக்கும். சரியா, சோ எனக்கு என்னன்னா அந்த சென்னையில் இருக்கிற கிரௌடுக்கு மட்டும் என்னோட ஆட் காமிக்காது. ஒண்ணு இப்படி நீங்க கொடுக்கலாம், இல்லாட்டினா வாட் we do is that we go to advanced search. இங்க ரேடியஸ்னு வச்சுக்கோ. இப்ப நான் வந்து ஒரு சம்மர் கேம்ப் ப்ரோக்ராம் ரன் பண்றேன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டில் 17-18 years old. என்னோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கும்? 30 கிலோமீட்டர்ல வந்து குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ் இஸ் ஓகே. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இங்க வந்து நான் இங்க மைல்ஸை வந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு என்னாச்சு, லொகேஷன் ரேடியஸ் கரெக்ட். நான் என்னமோ இதுல பிரஸ் பண்ணேன், போச்சு. ஓ, அந்த ருபீஸ் கொடுத்துட்டு நான் காந்திபுரம் கொடுத்து பார்க்கலாமா, இல்ல கோயம்புத்தூர், காந்திபுரம் தமிழ்நாடு ஒன்று இருக்கு. காந்திபுரம் கோயம்புத்தூர் நம்மளுக்கு போட்டா வருவான்னு பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்ல இருந்து ஜிஎம்பியில் இருக்கும்போது அந்த அங்க இருந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ். ஓகே, and give save. அது உங்க ஏரியாலாம் கோயம்புத்தூருக்குள்ளே இல்ல இருக்கு, அது இருக்கும். ஆனா அந்த கோயம்புத்தூர்னு மேப் போட தேவைன்னா இருக்காது. இருக்கு சார். சரி, நம்ம கூகுள் மை பிசினஸ் போகும்போது பார்க்கலாம்.
மருதமலை இல்ல, இதுல மருத்துவமனை மருதம் நம்ம அமிர்தா காலேஜ் இல்ல, அது இருக்காது சார். அது அப்புறம் இங்க நீலாம்பூர் இல்ல. அது இருக்காது. அது மாதிரி ரொம்ப பேரூர் தாண்டி இருக்காது அந்த பக்கம். அது ஃபர்ஸ்ட் பேரூர் இல்லாம இருந்து இப்பதான் பேரூரே உள்ள வந்திருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு செலக்ட். இதுலயே நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா? லொகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அந்த லொகேஷன்ல எனக்கு இந்த ஏரியால இருக்கவங்க வேணாம் அந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா? அது அங்கே எக்ஸ்க்ளூட் இருந்ததே. இங்கே வந்து நீ கொடுக்கும்போது இப்போ கோவை எக்ஸ்க்ளூட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கா? கோவை கோயம்புத்தூர் ரீச்னா அத்தனை பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருக்காங்க. பொட்டன்ஷியல் இவ்வளவு பேர் இருக்காங்க. இங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது go with this. சரியா? presence or interest, people in regularly or who are shown interested in your locations. அதாவது இங்க ஸ்டே பண்றவங்க இல்ல, but they are interested in கோயம்புத்தூர் அப்படின்றது. So when you are starting with the ad, go with this. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் change to this. எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரன் பண்ணுங்க. அதாவது நீங்க கொடுத்துருக்க லொகேஷனுக்கு இருக்கவங்க மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஆடியன்ஸ் போதும் அப்படின்னு நீங்க அதை ப்ரிசைஸ்டா கொடுங்க. ஆனா மத்ததுக்கு போனா நிறைய நார்த் இந்தியன் லீவ்ஸ் அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரியா? ஏன் இப்படி இருக்கானுங்களே தெரியல. வீடியோ கால் தான் சார் ஒருத்தர் பண்ணுவாங்க. பொண்ணுங்களுக்கு இல்ல, பசங்களுக்கும் பண்றாங்க. எனக்கே வருது. எனக்கு வந்துச்சு சார். அதுலதான் ரொம்ப அது இன்ஸ்டாகிராம் மெட்டால. எனக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல தான் வருது. எனக்கு ஏன்டா பண்றீங்க? ஆக்சுவலி இதுக்கு நான் உங்களுக்கு மாத்தி அனுப்பிட்டேன். எனக்கு அப்பெல்லாம் கிடையாது. மீட் பண்ணலாமா? இருக்கு. என்ன பண்றது? காலைல எத்தனை குட் மார்னிங் வரும்? என்னோட Facebook உள்ள போறதே இல்லை தெரியுமா? குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் அனுப்புறாங்க. ஆனா ஒரு பொண்ணு கூட கிடையாது, எல்லாம் பசங்க தான். இது வந்து நீங்க இது வந்து யூரோப்பியன் யூனியன் பொலிட்டிக்கல் ஆட்ஸ். சரியா? சோ அது பேஸ் பண்ணி எதாவது ரன் பண்றீங்களான்னு கேக்குது. நோ. சரியா? அது வந்து டிஃபால்ட்டாவே நோ கொடுத்துரும். லாங்குவேஜ் இங்க டிஃபால்ட்டா இங்கிலீஷ் இருக்குது. யூ கேன் கிவ் எனி அதர் லாங்குவேஜஸ் யூ வாண்ட். அது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி காட்டுமா சார்? அதாவது ஒரு ஆட்ல நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் கண்டென்ட் கொடுத்துக்கோனா அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா பண்ணாது. அவங்க பிரவுசர்ல பட் இப்ப செட் அதான் சொன்னல, நம்மளோட டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அப்படி இல்ல. இப்ப நீங்க ஒரு ஷர்ட் காமிக்கிறீங்க அப்படின்னா வந்து then you can give. இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனே தமிழ்ல மாத்தோம் இல்ல தெலுங்குல மேல ஆட் வரும். மாத்தோம். ஆனா இப்போ கூகுள் ஆட் வந்து ரொம்பவே இது சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது நீங்க என்ன ஹெட்லைன் கொடுத்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா லேண்டிங் பேஜ் அது புரிஞ்சுக்கிட்டு இட் வில் கன்வெர்ட் ஆன். எப்படி இந்த ஆடியன்ஸ் இப்ப ஸ்னேகா இது இவங்க கொடுக்குற ஹெட்லைன்ஸ் வந்து ஸ்னேகா கொடுத்தா கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. அதனால நான் ஸ்னேகாவுக்கு தகுந்த ஹெட்லைன்ஸ் மாத்தி கொடுக்குறேன். அப்படிலாம் அது டைனமிக் சர்ச்னு சொல்லுவாங்க. சர்ச் ஆட்லயே டைனமிக் சர்ச்னா நீங்க கீவேர்ட்லாம் கொடுக்க மாட்டீங்க. லேண்டிங் பேஜ் கொடுத்துட்டு நீயே டிசைன் பண்ணிக்கோ. சார் கீவேர்ட்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, நீயே டிசைன் பண்ணிக்க சொல்லி அதுவே ஹெட்லைன் எல்லாம் கிரியேட் பண்ணி. நான் அது பண்ணதில்லை. பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரிதிங் டு பி இன் மை கண்ட்ரோல். நீங்க அது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு லீட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஆனா எந்த அளவுக்கு அது குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது. ஆடியன்ஸ் செக்மெண்ட் நம்ம அங்க கிரியேட் பண்ணதே தான். அங்க சர்ச் பண்ணதெல்லாம் இங்க வந்து ப்ரௌஸ். இங்க வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச கம்பைன்டு செக்மெண்ட், யுவர் டேட்டா செக்மெண்ட் எல்லாம் இங்க இருக்கும். இது கிளிக் பண்ணுங்க. வெப்சைட் விசிட்டர்ஸ் மே சாம்பிள் பேஜ் அது இங்க கொண்டு வரலாம். அதாவது மேல நீங்க கிவன் லொகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இங்க ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் கிரியேட். ஓகே, எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம்.
இல்ல அது இல்ல. இப்ப நம்ம முன்னாடி 3 தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொன்னேன். எல்லா ஆடியன்ஸுமே எல்லா கேம்பெயினுக்கும் வராது. வந்து கம்பைன்ட் ஆடியன்ஸ் இருக்கு. ஆனா நான் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்கா, கஸ்டம் ஆடியன்ஸ் இல்ல. ஸோ அது வந்து ஒரு சில இதுக்குதான் வந்து இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் இனேபிள் ஆகாது. அது அந்த பிபிடி நான் போட்டிருப்பேன், அந்த ஸ்லைடு நீங்க பாருங்க. இங்க வந்து டார்கெட்டிங் இல்ல அப்சர்வேஷன்னா ரொம்ப நேரோ டவுன் பண்ணாதீங்க. அதாவது மேல டார்கெட்டிங்கா நான் கொடுத்தது மட்டும் தான் நீ பண்ணணும்னு சொல்லுங்க. அப்சர்வேஷன்னா அதை தாண்டி நான் கொஞ்சம் போட்டுமா, அந்த ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் அதுக்கு நீங்க கொடுத்து அப்சர்வேஷன்ல கொடுத்து. இங்க நீங்க வந்து இப்போ இதெல்லாம் இல்ல, டேட்டா செக்மெண்ட்லாம் ஆட் பண்ணலன்னா தென் யூ கேன் அகெயின் கம் ஹியர். அங்க பாத்தீங்கல்ல அந்த டெமோகிராஃபி, அதெல்லாம் இங்கேயுமே இருக்கும். அதெல்லாம் நீங்க இங்க மேனுவலா கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொன்னேன், ஆடியன்ஸ் நீங்க இங்க கூட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ரொட்டேஷன் அதெல்லாம் அப்படி விட்டுருங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்னு நான் என்ன சொல்லிட்டு ஒரு 50 ஆட் வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் இஃப் பாசிபிள் கிரியேட் 2 or 3 ஆட்ஸ். 2 or 3 ஆட்ஸ்னா அதுவே வந்து நிறைய ரொட்டேட் பண்ணி எது பெஸ்ட்னு பார்த்து ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஒரே ஆட் தான் கொடுத்தீங்க, ரொம்ப லிமிட்டடா கொடுத்தீங்கன்னா இட் டசன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன். இது வந்து ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட், இது நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி ரன் பண்ணுவேன்னா, இப்போ வாட் ஐ வில் யூஸ் தட் ஸ்டார்ட் டேட் 14th, நான் எண்ட் டேட் எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா the ad will keep on running, it will not stop. பட்ஜெட் கண்டிப்பா அது பட்ஜெட். இப்போ நான் வந்து ஒரு மாசத்துக்கு 30,000 பிளான் பண்றேன், per day 1000 rupees பட்ஜெட்னு போடுறேன்னா it will keep on running. சரியா? அடுத்து 1ஆம் தேதி மறுபடியும் நம்ம 30,000 போடுவோம். இல்ல எந்த டேட்டா நம்ம கொடுக்கல, பட்ஜெட் முடிஞ்சா ஸ்டாப் ஆயிரும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். அது ஸ்டாப் ஆயிரும். 6,000 11,000 இருக்கும் போதே அமௌண்ட் கம்மின்னு காமிச்சாங்க. இங்க நீங்க வந்து அதெல்லாம் நீங்க அமௌண்ட் ஆட் பண்றதுக்கெல்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை, எப்ப வேணா ஆட் பண்ணுவீங்க. இங்க நீங்க இல்ல நான் ஒரு பர்டிகுலர் ஒரு சீசனுக்கு தான் ரன் பண்றேன் அப்படின்னா தென் யூ கேன் செட் அண்ட் எண்ட் டேட். சரியா? அது ஒண்ணும் இல்ல, கிளிக் பண்ணி நன்னு கொடுத்தீங்கன்னா எண்ட் டேட் செட் ஆகல, டேட் செலக்ட் பண்ணணும், டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் ஸ்கெடியூல். இப்போ உங்களுக்கு வந்து உங்க ஆஃபீஸ் டைம் இஸ் ஃப்ரம் மார்னிங் 9:30 டு ஈவினிங் 6:30. 6:30க்கு அப்புறம் நம்ம ஸ்டாஃப் யாரும் போனே தொட மாட்டாங்க. அப்புறம் டோன்ட் வேஸ்ட் மணி. அதாவது இது நீங்க லீட் உள்ள வந்து நீங்க போன் பண்ணக்கூடிய பிசினஸ்னா டோன்ட் வேஸ்ட் மணி. பட் இஃப் இட்ஸ் யுவர் இ-காமர்ஸ் ப்ராடக்ட், அது 10 மணிக்கு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி போன் கால் இல்ல லீட் ஃபார்ம் அந்த மாதிரி இல்லாம ஆட் டு கார்ட் இல்ல பர்ச்சேஸ் அந்த மாதிரி ரன் பண்றாங்க அப்படின்னா தென் யூ கேன் கிவ் இட் 24/7. ஏன்னா அதுல வந்து நீங்க காலை பண்ண போறீங்க, அவன் நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு சப்மிட் பண்றான், இது வந்துருச்சு. நம்ம அடுத்த நாள் 9:30 வந்தோன்னு கூப்பிடுவாங்களா? மாட்டாங்க. 9:30 வந்ததுக்கு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரெடி ஆகி போய் இடத்துல உட்காந்து எல்லாத்துக்கும் கூட பேசி வந்து 10:30 ஆயிரும். அதுக்குள்ள அவன் மேபி வேற 2 பேருக்கு அவன் போட்டுருப்பான். நமக்கு காஸ்ட் போயிடுச்சு, அட் த சேம் டைம் ஒரு லீடும் போயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா 9:30 to 6:30 இதுதான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா அந்த 9:30 to 6:30 அந்த பட்ஜெட் எக்ஸாஸ்ட் பண்ணி அதுக்கான லீட் அந்த பர்டிகுலர் டைம்ல கொடுத்துரும். அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் நீங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்தீங்கன்னா அந்த லீட் அந்த ரொம்ப கோல்ட் ஆயிரும், கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். இதுல லேர்னிங் ஃபேஸ் அஃபெக்ட் ஆகுது, உங்களுக்கு கன்வர்ஷன் வராது. இதுவா இது கிடையாது. இது ஸ்கெடியூலிங் எல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னா என்ன டைம் உங்களுக்கு ரன் பண்ணும். அதாவது நீங்க ஒரு மேஜர் சேஞ்ச் எல்லாம் கொடுக்கல. அதாவது நீங்க முன்னாடியே சொல்றீங்க எனக்கு இந்த டைம் ரன் பண்ணா போதும், அது பிரச்சனை கிடையாது. நீங்க எதுவும் சேஞ்ச் எதுவும் பண்ணலையே, நீ மாற்றங்கள் ஒண்ணு கொண்டு வரல, கிவிங் கண்டிஷன். இப்போ சண்டே வந்து உங்களுக்கு இட் இஸ் நாட் ஒர்க்கிங், ஆஃபீஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா இங்க வந்து யூ கேன் ஆட்
இப்போ மண்டேஸ் டு ஃப்ரைடேஸ் நீங்க கொடுத்துட்டு மண்டேஸ் டு ஃப்ரைடேஸ் மட்டும் கொடுத்தா சாட்டர்டே சண்டே ரன் ஆகாது. சரியா? சாட்டர்டே மட்டும் தனியா இருக்கு எங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே கொடுத்துட்டேன், சாட்டர்டேவும் கொடுத்துட்டேன்னா அந்த பர்டிகுலர் டே அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் ரன் ஆகும். ஸோ சண்டேஸ் வி டோன்ட் ரன் திஸ் ஆட். அது வந்து கூகுள் மை பிசினஸ் ஆட் மட்டும் ரன் பண்ணேன். சண்டே நமக்கு என்கொயரி கம்மியா இருக்கு. இன்னொன்று சண்டே வந்து கால் பண்றதும் யாருமே இல்லை. ஆஃபீஸ் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, சேல்ஸ் டீம் ஒன்லி அவைலபிள். முன்னாடி ரன் பண்ணிட்டு இருந்தோம். வரமாட்டேங்கிறாங்க. எல்லா ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. அது நான் வந்து நான் சொல்றேன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிசினஸ். உங்களுக்கு இ-காமர்ஸ்னா ஐ வில் சே டோன்ட் கிவ் எனி ஸ்கெட்யூல், ரன் இட். பட் உங்களுக்கு கால் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற போது அந்த இருக்கிற டைம்ல தான் நமக்கு லீடு வரணும். நீங்க 1000 ரூபாய் வந்து 9:30 6:30 கொடுக்கறதும் 24 hours கொடுக்கும்போது என்ன பண்ணும், அது வந்து என்டையர் டே வந்து ரன் பண்ணுன்றது அதோட ஆப்ஜெக்டிவா இருக்கும். மேபி 8 மணிக்கு மேலதான் அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு லீடு கொடுக்கும். ஆனா பேசுறதுக்கு ஆள் இல்லை, அந்த லீடு போயிருன்றதுனால சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா அவன் நம்ம கிட்ட மட்டும் என்கொயர் பண்ணிருக்க மாட்டான். இவன் கூகுள் என்ன சொல்லுவோம், ஓகே நான் நிறைய கன்வர்ஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு அது ஒரு நினப்புல இருக்கும். ஆனா இங்க நம்ம கன்வெர்ட் ஆயிருக்காது. நம்ம டிஎம் டீம் சொல்லும் 300 கன்வர்ஷன் நான் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் டீம் சொல்லும் எனக்கு கன்வெர்ட்டே ஆகல. அந்த சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க, அந்த லீடு வந்து இரலவென்ட், வேணான்ட்டாங்க அப்படின்னு. கேம்பெயின் டெய்லி நம்ம வந்து இவங்க மானிட்டர் பண்ணியாகும். டெய்லி தே வில் சென்ட் தி ரிப்போர்ட், என்ன பேசணும் இது பேசணும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ பேஜ் ஃபீட்னா உங்களுக்கு மேனுவலா இஃப் யூ ஹேவ் எனி டேட்டாஸ் டு பி கிவன், நான் சொன்ன அந்த லிஸ்ட் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் மேனுவலி ஆட் டு த கேம்பெயின். எந்த மாதிரினா இப்போ நம்ம பேஜ் ஃபீட் எதுவும் இல்லை. உங்களுக்கு ரிசார்ட்னா சர்ச் கேம்பெயின் மட்டும் இல்லை, நீங்க பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் தான் ரன். ஏன்னா சர்ச் கேம்பெயின் மட்டும் ரன் பண்ண ஆகாது. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், யூடியூப் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு அது ரன் ஆகி உங்களுக்கு டேட்டா கொடுக்கும், மீன்ஸ் கன்வர்ஷன்ஸ் கொடுக்கும். அங்கே நீங்க 24/7 ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை நீங்க கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் வந்து அவன் ரூம் தான் புக் பண்ண போறான். ரூம் புக் மேஜரா ரூம் புக் தான் புக் நவ் தான் வரும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லீடு வந்து நான் கால் பண்ணி பேசி தான் கன்வெர்ட் பண்ணணும்னா then it is not needed. அதை நீங்க 24 hours கொடுக்கலாம். இது நமக்கு டிசேபிள் இருக்குது. ஆட் பேஜ் ஃபீட் டு ஸ்பெசிஃபை, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு டிசேபிள் இருக்குது. I'll see it in another campaign. Campaign URL ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களோட ட்ராக்கிங் URL சொன்னல, தட்ஸ் a separate topic. அது யூடிஎம் ட்ராக்கிங் சொன்னல, நீங்க கொடுத்தாதான் வந்து அனாலிட்டிக்ஸ்ல போகும்ட்டு. அதை நான் வந்து இட்ஸ் a separate topic சொல்றேன். இங்க வரும்போது ஆப்டிமைஸ் யுவர் கேம்பெயின் வித் AI Max அப்படின்னு இருக்கு. நீங்க இதை டர்ன் ஆன் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இந்த ஃபைனல் URL எக்ஸ்பான்ஷனை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா ஒரு we were into plenty of trouble because of this. லாஸ்ட் ஆகஸ்ட் இது வந்துச்சு. இந்த AI Max வந்தோன்னா எனேபிள் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தது. எனேபிளும் பண்ணியாச்சு. அது வரைக்கும் நல்ல கன்வர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. திடீர்னு அடுத்த நாள் வந்து கன்வர்ஷன்ஸ் வராம போச்சு. அப்புறம் எடுத்து பார்த்தா பாலிசி வயலேஷன் வந்துருச்சு. அந்த இதுல என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், வெப்சைட்டையே சேஞ்ச் பண்ணோம். வாட் எவர் we do, 2 நாள் ஆட் ரன் ஆகும், 3ஆம் நாள் பாலிசி வயலேஷன் போயிடும். என்ன ப்ராப்ளம்னா இங்க வந்து என்ன சொல்லுது, ஃபைனல் URL expand, send traffic to the most relevant URL on your website which is likely to result in better performance. அது என்னன்னா, நம்ம ஒரு டெவலப்பர் இருக்காரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாவா ஆட் பேஜ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றாரு.
இது ஃபுல்லா எல்லாம் போய் எல்லாம் ஆடு ரன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணா, அந்த டெவலப்பர் போய் வேற ஒரு டெவலப்பர் தான் அவன் ஜாவா அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பேஜை தூக்கி விட்டு ஜாவா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணான். ஸ்லக் மாறிடுச்சா, ஃபர்ஸ்ட் ஜாவா ஆட் பேஜ் பட் ஜாவா அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கும் ஆட் ரன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 7-8 லேண்டிங் பேஜ் நான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன். புரியுதா? 7-8 லேண்டிங் பேஜ் ஒவ்வொரு டெவலப்பர் வரும்போதும் ஒவ்வொரு கிரியேட் பண்றா. இல்ல இந்த லேண்டிங் பேஜ் எனக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகுனா அந்த ஸ்லக் எடுத்து போட்டு பண்ணாம புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றான். இதெல்லாமே கூகுள் ஆட்ஸ் வந்து கிரால் பண்ணி வச்சிருச்சு. இப்ப என்ன சொல்லுது, மோஸ்ட் ரெலவெண்டான பேஜுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுது. நான் ஒண்ணு கொடுக்குறேன், ஆனா ஒரு 7 மாசம் முன்னாடி அது கிரால் பண்ண பேஜ் இதை விட பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகுது. அந்த பேஜ் இல்ல ரீடைரக்ட் ஆகி வரும். ரீடைரக்ஷன் இஸ் நாட் அலௌட் இன் கூகுள் ஆட்ஸ். ஏன்னா நீங்க ஒரு லேண்டிங் பேஜ் கொடுத்து ரீடைரக்ட் பண்ணி வேற எங்க போனா அது அலோவ் பண்ணாது. தட் இஸ் a policy violation. இது வந்து நான் இனேபிள் பண்ணி வச்சுட்டு நான் 3 மாசம் அப்படி தலை உடஞ்சு ஒரு அழுகிற நிலைமைக்கெல்லாம் வந்தாச்சு. என்னவா இருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு. இது நான் கூகுள்ல கேட்கும்போது அவனுங்களுக்கும் தெரியல என்ன ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னா, சம் பாலிசி வைலேஷன் வில் கெட் பேக் யூ மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் என்ன சேஞ்ச் பண்ணேன்னு யோசிக்கும் போது அந்த ஏஐ ஓவர்வியூ வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு புது கேம்பெயின் கிரியேட் பண்ணி இது இனேபிள் பண்ணாம ரன் பண்ணா எந்த பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இட் இஸ் நியூ கேம்பெயின் இல்ல வந்து மல்டிபிள் பேஜஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பண்ணுங்க. பட் டெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைனல் யூஆர்எல் வந்து கொஞ்சம் தலைவலி தான், அது வேண்டாம். இல்ல கொஞ்சம் பழைய வெப்சைட்னா நீங்க அந்த ரிஸ்க் எடுக்காது. நியூ வெப்சைட் புதுசா பண்ண போறீங்கன்னா இது ஏஐ தான், இட்ஸ் an ஏஐ ஆப்ஷன் தான். ஸோ ஏஐ கேன் கிரியேட் மிஸ்டேக்ஸ். ஸோ இப்போதைக்கு இன்னொன்று அது பீட்டா ஸ்டேஜ் மாறிடுச்சா, பீட்டால தான் இருந்தது. பீட்டானா வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து கீவேர்ட் அண்ட் அசெட் வந்து நானே பண்ணட்டுமான்னு கேக்குது. நோ, ஐ வாண்ட் எவ்ரிதிங் டு பி டன் பை மை செல்ஃப். ஓகே, அதாவது நம்ம வெப்சைட்ல நான் கொடுத்த லேண்டிங் பேஜ்ல இது எல்லாமே எடுத்துட்டு நானே ஜென்ரேட் பண்ணுமான்னு கேக்குது. ஐ எம் நாட் கோயிங் டு ஜென்ரேட், ஐ எம் கோயிங் டு ஸ்கிப். அந்த எட்ஜ்ல இருந்தாலும் இட் ஹஸ் given me keywords. நான் இந்த கீவேர்ட்ஸ்ல எடுக்க போறது இல்ல. ஓகே, ஐ எம் கோயிங் டு give my own keywords. இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் பண்ணாம நான் இது வச்சிருக்கேன். now tell me exact match நான் என்ன கொடுக்கணும். இப்போ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் எனக்கு ஃப்ரேஸ் மேட்ச்ல வேணும். என்ன எப்படி இப்போ என்ன கீவேர்ட்ல இருக்குது, என்ன மேட்ச்ல இருக்குது? டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் வாட் மேட்ச் இட் இஸ்? ப்ராட் மேட்ச். கீழே போட்டிருக்கேன் பாருங்க, ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச். எல்லாம் மறந்துருச்சா? நோட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரேஸ் மேட்ச். இல்லாட்டினா எல்லாமே ப்ராட் மேட்ச்ல போயிடும். இப்படி நீங்க பிளெயினா போட்டீங்கன்னா ப்ராட் மேட்ச்ல போயிடும், சும்மா கிளிக் காசு போயிடும் உங்களுக்கு. ஸோ கரெக்டா அந்த ஓப்பன் க்ளோஸ் நோட்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தேடுறவனும் வருவான், ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரவனும் வருவான், மார்க்கெட்டிங்னு வர்றவனும் வருவான். ஸோ நான் என்ன சொன்னேன், அவுட் ஆஃப் 10 ஒரு 1 வந்து ப்ராட் மேட்ச் கொடுங்க, 70% எக்ஸாக்ட், ஒரு 2 வந்து எக்ஸாக்ட், சாரி 70% ஃப்ரேஸ் அண்ட் ஒரு 2 வந்து எக்ஸாக்ட். Now coming to ad creation. இங்க final URL is nothing but your landing page URL. ஓகே, அதாவது நீங்க இதுக்கு கிரியேட் பண்ணி வச்ச லேண்டிங் பேஜ் தான் நீங்க இங்க கொடுக்கணும். டிஸ்பிளே பாத், அதாவது இப்போ டிஸ்பிளே பாத் வந்து ஸ்லக் நீங்க ஆட் பண்றீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ரொம்ப ஒன்றும் இம்பாக்ட் பண்ணாது. கொடுத்தீங்கன்னா இங்க மேல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்லக் அங்க வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த யூசருக்கு வந்து
ஓகே, அந்த பார்க்கும்போது கரெக்டான யூஆர்எல் அப்படின்னு தெரியுது. ஏஐ சாட்டுகள் ஏஐ வந்து உங்களுக்கு ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பட் இங்க என்னன்னா, நான் என்ன சொன்னேன், கிவ் யோர் கீவேர்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனா என்னன்னா இங்க 30 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்து நீங்க இங்கே கொடுக்கணும். 100% 15மே கொடுக்கும். இது இந்த 30 பத்தாது. 30 won't be sufficient. இப்போ நீங்க வந்து இங்க கோயம்புத்தூர் நம்ம 8 கேரக்டர் போயிடுச்சு. சிபின்ல வந்து நீங்க இங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு கொடுங்க. ஹெட்லைன்ல அங்க நீங்க வந்து ஃப்ரேஸ் மேட்ச் தானே கொடுத்துருக்கீங்க கீவேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்க. இப்போ ஏஐ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு வருதுன்னா அது நீங்க வந்து ஃபுல்லா கொடுத்து, ஏன்னா அது 30 கேரக்டர்ஸ்க்குள்ள தான் வரும். ஸோ யூ கேன் கிவ் தட் ஃபுல். கூகுள்ல ஜெனரேட் பண்ற ஹெட்லைன் ஐடியாஸ் இங்க கீழே கொடுத்துருக்குது இல்லையா, இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருந்து அதுவே எடுத்தது. ஆனா மேக்சிமம் அதுல இருந்து எடுக்காதீங்க. நம்மளே வந்து யூ கேன் யூஸ் சாட் ஜிபிடி ஆர் கிளவுட் ஃபார் எனக்கு இதுதான் இப்போ ரன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுவே ஹெட்லைன். ஆடோட ஹெட்லைன் இப்போ நான் கொடுத்துருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வரும்போது இங்க வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இங்க 2 ஹெட்லைன்ஸ் வரும். 1 and 2 headlines will be there. Okay. கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட். ஆனா என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்ன்ற கீவேர்ட் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் 30 கேரக்டர்ஸ் தாண்டி வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் இன்டர்ன்ஷிப், அந்த மாதிரி 30 கேரக்டர்ஸ்க்குள்ள எது அது நீங்க சாட் ஜிபிடி கேட்டாவே அது கொடுத்துரும். வித்தின் 30 கேரக்டர்ஸ் எனக்கு இது வரும். ஆனா என்ன பண்ணா டிஎம் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு போடும். அதெல்லாம் எடுக்காதீங்க, மேக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே எடுங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கால் டு ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புக் யுவர் ஃப்ரீ டெமோ கிளாஸ். இப்போ எனக்கு வந்து இந்த புக் யுவர் ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து எனக்கு 2வது இதுல வரணும், அதுல வந்து வந்தே ஆகணும்னா யூ கேன் பின் இட். அந்த மாதிரி செகண்ட்ல வந்து யூ கேன் இந்த 2வது இருக்கு இல்லையா, நீங்க அதாவது எஸ்பெஷலி ஹியர் வி ஆஸ்க் தி ஸ்டூடண்ட்ஸ் டு கம் அண்ட் அட்டெண்ட் தி டெமோ கிளாஸ். எதுக்குன்னா ஒன்னு ஸ்டூடண்ட் சீரியஸா இருந்தா தான் டெமோ கிளாஸுக்கு வருவாங்க. 2வது இங்க ஒரு டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி வேற எங்க டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா we have a confidence, we think that our trainer is the best, they'll join. If not, we will be introspect. எதனால எந்த சென்டர் வந்து நம்மளோட பெட்டரா பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டு தான் அப்பியர் ஆகும். அது நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டே இருங்க. மீன் 15 கொடுத்தீங்கன்னா அதுவே ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து கொடுக்கும். அதனாலதான் வந்து இப்ப நான் இதை செகண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஆனா பின் பண்ணி வச்சா என்ன ஆகும்னா கூகுள் வந்து எனக்கு வந்து இதே கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு வந்து ஒரு ஸ்லாட் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு, மிச்சம் 14 இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கணும். சோ என்னன்னா இப்போ இது வந்து ஷஃபிள் பண்ணி காமிக்கும். ஷஃபிள் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் காம்போக்கு தான் நிறைய கிளிக் வர ஆரம்பிக்கும். then it will think that okay, அப்ப நான் இந்த காம்பினேஷன்ல போனா தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். so now everything is they know இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் செகண்ட்ல இருக்கும் அப்படின்றது. so இங்க மினிமம் நீங்க 3 ஹெட்லைன் கொடுக்கணும். பட் டோன்ட் ஸ்டே வித் only 3, give 15 headlines without fail. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கூகுளுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷன் வந்து 90 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். கீழே வருது இல்லையா, so the description வந்து you need to add. so 4. so இங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்றல, இங்க வந்து உங்களுக்கு ஏஐ கண்டென்ட் எல்லாம் பிரச்சனையே வராது. இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இல்ல சார், நம்ம குடுக்குறது தான் அது எடுத்துக்குமா இல்ல அது ஆட்டோ ஜெனரேட் பண்ணுமா? அதாவது நீங்க குடுக்கலன்னா அது எடுத்துக்காது. நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேர்ட் எல்லாம் அப்படி மாத்தி போட்டு அது பண்ணும். அதான் நான் சொன்னல, அந்த டைனாமிக் மாதிரி அதுவே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பிசினஸ் நேம். ஸோ
இங்க வந்து ஐ எம் கிவிங். நீங்க உள்ள கிரியேட் பண்ணும்போதே இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும், இந்த அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்கும். லாஸ்ட் ஃபார் ஜிஎஸ்டி இருக்கான்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுப்பீங்க, அது கொடுத்தாதான் இங்க வரும். பிசினஸ் லோகோ யூ கேன் ஆட். ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு ஆட் கிரியேட் பண்ணும்போதுமே வந்துட்டு பிசினஸ் லோகோ இங்கதான் ஆல்ரெடி இருக்கே. நான் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்க, வேற ஏதாவது ஆட் பண்ண ஆட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் கேட்குமா, இத்தனை டீடைல்ஸ் சர்ச் கேம்பெயின் கேட்கும். ஆட்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான். இப்போ நீங்க இது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், அடுத்தது நான் வந்து ஜாவாவுக்கு பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு ஆட் எதர் ஆட் குரூப் தான் ஆட் பண்ணுவேன். அப்ப எனக்கு மேல கேம்பெயின் செட்டிங்ஸ் எல்லாமே சேம் தான். ஆட் குரூப் இந்த கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் நேரம் இங்க வரணும், அவ்வளவுதான். மத்த லொகேஷன், அதாவது நான் லொகேஷன் ஒண்ணு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கோயம்புத்தூருக்கும் ஜாவா வந்து திருச்சூருக்கும் போட்டுட்டு நான் ஒரே கேம்பெயின் ரன் பண்ண முடியாது. campaign la location will be the same for all ad group. Based on the audience. Keywords. Audience வந்து உங்களுக்கு சேமா தான் இருக்கும். அதான் டிஃபரண்டா இருந்தா தனியா கிரியேட் நான் தனியா பண்ணுவேன். சரி, கேம்பெயினாவே கிரியேட் பண்ணுவோம். சரியா? சோ இங்க வந்து நீங்க ஆல்ரெடி லோகோ ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. If not, you can come edit and எங்க upload option upload. And upload from computer. இது எங்க appear ஆகும்னா இங்க மேல. வெப்சைட் ஓபன் சார் ஆப்ஷன். வெப்சைட் சொல்யூஷன். வெப்சைட்ல இருந்து எடுக்கும், ஆனா இருக்காது. அதனால நீங்களே அப்லோட் பண்ணி. இந்த சைட் லிங்க் அப்படின்றது வந்து இல்ல, சைட் லிங்க்ன்றது டிஸ்ப்ளே பண்ணனும். இந்த அசெட் மட்டும் நம்ம இல்ல சொல்றேன். சைட் லிங்க் வந்து இப்போ இங்க நம்ம இது ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா, இது வந்து சைட் லிங்க். நான் இங்க என்ன கொடுப்பேன்னா ஃபீ டீடைல் அப்படி கொடுத்தோன்னே ஃபீ டீடைல் இருக்கும். ஸோ இங்க மிஸ் ஆச்சுன்னா இங்க வந்து கிளிக் பண்ணும். இங்க வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு ரிலேட்டட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அண்ட் யூஆர்எல் வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா இருக்கும். ஃபீஸுக்கு தனி, இல்ல இப்ப நான் வந்து அதர் கோர்ஸ் நான் போடுறேன் வந்து பைத்தான், ஆனா மேக்ஸிமம் இந்த பைத்தான் எல்லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க வரவனுக்கு என்ன தேவை, சர்டிபிகேட், ஃபீ டீடைல், ட்ரெயினர் யாரு அப்படின்றதெல்லாம் காரணம். சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எங்கேயும் இதெல்லாம் வராது, உங்களுக்கு இங்கதான் வரும். அது வந்து எக்ஸ்பேண்டட் வெர்ஷன்ல இருந்தது. அது வந்து எல்லா டைமுமே அப்படி காமிக்காது. உங்களுக்கு சைட் லிங்க் வந்து ஒர்க் ஆகுதுன்னா they will display. மேக்ஸிமம் DM போட்டு பைதான் போட்டா ஆடியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகற பாயிண்ட் லைக் டைவர்ட் ஆகற சான்ஸ் இருக்கு. சோ I am not going to divert. இங்க வந்து ஃபீ டீடைல், ட்ரெய்னர் ப்ரொஃபைல், பேட்ச் அவைலபிலிட்டி அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஆனா சைட் லிங்க் வந்து கொடுத்தா இன்னும் பெட்டர். ஏன்னா மேல ஒரு லிங்க் கிளிக் மிஸ் ஆச்சுன்னா இங்க வந்து அவங்களை கிளிக் பண்ண வைக்கிறது. ஸோ அதுக்கு ரெலவெண்ட் ஆனது கொடுக்கணும். இன்னொன்னு தனித்தனி URL வேணும், நாட் த சேம் URL. ஓகே, அவ ஃபீஸ் நீங்க ஒண்ணு வைக்கிறீங்கன்னா இப்ப ட்ரெய்னர் ப்ரொஃபைல் அது லேண்டிங் பேஜ். இப்ப நீங்க இது கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறதா கொடுத்தாங்க. அது வெப்சைட்டுக்குள்ள தான் சார். லைக் நம்ம அந்த DM பேஜ்க்குள்ளே தான் கீழ ஃபீ டீடைல் இருக்கு, அது கீழ தான் சிலபஸ் இருக்குனா ஒரு பேஜ் தான் கொடுத்தாங்க. செப்பரேட்டா கொடுங்க. ரிசல்ட் போறதா DM பேஜ்ல இருக்கிறது டீடைல்ஸ் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொல்றேன் பார்க்கிங் ஏரியா, கார் பார்க்கிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப நீங்க அதுல அவர் அம்யூனிட்டிஸ், அவருக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா கிளிக் அது மேல கிளிக் பண்ணலாம். கீழே வந்து யூ ஆர் ட்ரைங் டு அட்ராக்ட், கிளிக் வந்து அட்ராக்ட் பண்றது. இப்ப நீங்க ஹோட்டல்ஸ் கொடுக்குறீங்கன்னா கீழே என்ன கொடுக்கலாம், 1+1 ஆஃபர் அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே, மேல பார்த்து இது என்னது சொல்லி கிளிக் பண்ணுவோம். So the site link is recommended. Free parking அப்படின்லாம் நீங்க கொடுக்கலாம். இப்போ சைட் லிங்க் எல்லாம் நீங்க கொடுக்கும்போது தான் இங்க மேல வந்து இங்க ஸ்கோர் ஆட் ஆகும். சரியா? ஸோ ஹெட்லைன்ஸ்,
கீவேர்ட்ஸ், இங்க டிஸ்கிரிப்ஷன், ஆட் மோ, சைட் லிங்க். ஸோ இதெல்லாம் நீங்க ஆட் பண்ண இந்த ஆடோட ஸ்ட்ரென்த் வந்து இங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அது ஒரு அபவ் ஆவரேஜ் இருந்தாவே ஓகே. நீங்க ரொம்ப பூரா கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்கல அதனால அது போர்னு காமிக்குது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அபவ் ஆவரேஜ் இருக்கும், அபவ் ஆவரேஜ் இருந்தாவே போதும். அண்ட் ஆட் ஸ்ட்ரென்த் எக்ஸலண்டா இருந்தா வந்து என் ஆட் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதும் கிடையாது. உங்க குவாலிட்டி ஸ்கோர், உங்க லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் பண்ணும். நம்ம பிசினஸ் நியூவா ஸ்டார்ட் பண்றோம்னா லெபிக் குவாலிட்டி ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது Quality நெல்லுன்னு தான் இருக்கும். ஆரம்பிக்கும் நெல்லு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு சிபிசி, அதெல்லாம் சிபிசி வந்து ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது இத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, வரும்போது ரிலவெண்டா இருக்காங்களா, எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இதுல அசைன் குவாலிட்டி ஸ்கோர். சரி, மற்ற எக்ஸ்டென்ஷன்ஸ் வில் see tomorrow. மற்றதெல்லாம் ரொம்ப சின்னதுதான். இல்ல அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் காமிச்சிட்டு டன் கொடுத்தா முடிஞ்சு. சரி, முடிச்சிடலாம். இப்ப இந்த கால் அவுட் இதெல்லாமே these are called asset. சரியா, asset or extension. இப்ப கால் அவுட்னா இங்க என்னோட நான் என்ன கொடுக்கலாம்னா இல்ல கேரண்டீடு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் கூட உங்களோட யூஎஸ்பிஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீ இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் கேரண்டி, இல்ல 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட், அந்த மாதிரி உங்களோட யூஎஸ்பிஸ் என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து 4 கொடுக்குறோம், ஆனா இதெல்லாம் காமிக்குமா அப்படின்னா ரொம்ப ரெலவெண்டா இருக்கு, இதை வச்சு மக்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்கன்னா தான் அது காமிக்கும், இல்லைன்னா அது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் அவுட் ஆப்ஷன். ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு மாசம் ரன் பண்ணும். அந்த ஒரு மாசத்துல தான் வந்து உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் அதுல வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சு யூ கேன் கரெக்ட் இட். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் இமீடியட்லி. இப்போ ப்ரொமோஷன்ஸ்னா யூ கேன் கிவ் இந்த மாதிரி என்ன ஒகேஷன். இப்போ இந்த மதர்ஸ் டே தான் முடிஞ்சதா, மதர்ஸ் டே இங்க இருக்கா? மதர்ஸ் டே கரன்சி ஐஎன்ஆர். இப்ப நான் சொல்றேன், இந்த சல்வார் பர்ச்சேஸ் பண்ணுங்க, 1000 rupees ஆஃப் மதர்ஸ் டே அப்படி சொல்லி இதுவுமே கிளிக் பண்ணி இங்க அதுல லேண்டிங் பேஜ் URL நீங்க கொடுக்கணும். இதை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு போற மாதிரி. அதுதான் லிங்க் தான் கிளிக் பண்ணும். டிஃபரெண்டா இருக்கணும் லிங்க். அது ஒண்ணுதான் வந்து இது ஸ்டில் கன்ஃபியூசிங். ஏன்னா வந்து 4 சைட் லிங்க் ஆட் பண்ணா 4 URL வேணும், ப்ரோமோஸ் ஆட் பண்ணா ஒரு URL வேணும். பிராக்டிசிங் நீங்க பப்ளிஷ் பண்ண முடியாது. பப்ளிஷ் பண்ணலாம், ரன் ஆகாது. ப்ரோமோஸ் இது கீழே அந்த அசெட் இருக்கும். ஸோ ஸ்டார்டட் எண்டட் எல்லாம் கொடுத்துட்டு யூ கேன் இதெல்லாமே வந்து யூஆர் ஜஸ்ட் அட்ராக்டிங் பீப்புள். அதர் அசெட் டைப்ஸ் இருக்கா, அது கீழே வந்து ப்ரொமோஷன்ஸ், இங்க பிரைசஸ் நீங்க ஆட் பண்ணலாம். ஸ்டார்டிங் அட் 999 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். அது ஸ்டார்ட்ஸ் அட் 99 கொடுத்துருக்கேன். ஸோ போடல, இங்கே டாலர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இங்கே யூஎஸ்டி இருக்கு. ஆட் கிரியேட் பண்றதுக்கே அக்கவுண்ட்ல காசு இருக்குமா சார்? ஆட் கிரியேட் பண்றது ஓகே. ஸோ ஏதாவது 20K இப்போ வந்து ஆஃபர் அந்த மாதிரி அதை நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வரல, அந்த ப்ரோமோஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டேக் மாதிரி. இது மேக்ஸிமம் இ-காமர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
அப்புறம் இது கால்ஸ் வந்து உங்க மொபைல் நம்பர் வந்து யூ ஹேவ் டு Sorry, sir. yeah. I have to leave the room first. Yeah, இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு யூ கேன் சேவ். ஸோ இது மாதிரி இந்த கால் ஆப்ஷன் வந்துடும். இது பாருங்க. ஃபைனல் அண்ட் கிவ் அப்ளை. சரியா? ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட்டும் அந்த கால் அவுட் இல்ல இது வந்து ஜஸ்ட் இது கூட அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட வர மாதிரி தான் இருக்கும். இங்க நான் வந்து கோர்சஸ் கொடுக்குறேன். இல்ல அதுலயே வந்து நான் என்ன சொல்லுவேன், SEO, SMM, இமெயில். கண்டிப்பா யூஸ் பண்ணும். அதான் சொன்னல, எப்பவுமே வந்து இதெல்லாமே காமிக்காது. இட் வில் ஸ்விட்ச். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்விட்ச். ஒருத்தர் படிக்க வரும்போது இதெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு he will see it. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தி கிளிக் கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்றது தான். அப்புறம் லீட் ஃபார்ம்ஸ். இந்த லீட் ஃபார்ம்ஸ் வந்து ரன் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஜங்க் தான் வரும். ஓகே, ஸோ இங்க நம்ம ரன் பண்ணி எல்லாம் ப்ரீஃபில்டு டேட்டா. இதுல நீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலுமே வந்து அதாவது இப்ப நீங்க அது கீழே வரும் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு ஆட்ல இங்க வந்து இப்படி வரும் ஃபார்ம்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணா டேட்டா எல்லாம் ப்ரீஃபில்டா வரும் மேக்ஸிமம். ஸோ எனக்கு என்னென்ன டேட்டா இங்க வேணும், நேம், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர், இதெல்லாமே ப்ரீஃபில்டு தான் பாருங்க, எல்லாம் ப்ரீஃபில்டு. கீழே வந்து நான் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், ஒர்க் இன்ஃபர்மேஷன், கம்பெனி நேம் நான் ஏதாவது வேணும்னா கேட்டுக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் மினிமம் இவ்வளவு ஏஜ் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கலாம். ஓகே, இங்க வந்து ஐ கேன் ஆட் கொஸ்டின். இப்போ வந்து எஜுகேஷன் டீடைல் வந்து விச் ப்ரோக்ராம் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன், அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, ஷார்ட் ஆன்சர் கொடுத்து. மல்டிபிள் சாய்ஸ்னா வந்து ஈஸியா பாட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிடும், ஷார்ட் ஆன்சர்னா டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுங்க. ஆனா இதுவும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இதுல வர்றது 1% கூட நமக்கு வேலிடா வரல. அந்த மாதிரி வரலாம். யாருமே எல்லாரும் சொல்றது நாங்க ஃபில் பண்ணல அப்படிதான் சொல்றேன். ஸோ நமக்கு இது ஒர்க் ஆகல. லீட் ஃபார்ம்ஸுக்கு இது ரன் பண்ணாது, ஏன்னா இதே ஒரு கன்வர்ஷன் மாதிரி அதுக்காக. அண்ட் தென் கிவ் நெக்ஸ்ட். இங்க பட்ஜெட். சரியா, அவங்க சொல்லுவாங்க 1500 ரன் பண்ணுங்க, உங்களுக்கு பட்ஜெட் இருக்கான்றதை நீங்க பாத்துக்கணும். தென் கஸ்டம் பட்ஜெட் நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் இதுல வந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்ணும். ரிவ்யூ பண்ணிட்டு இஃப் எவ்ரிதிங் இஸ் ஓகே, தென் அந்த பப்ளிஷ்ன்ற பட்டன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். மேல இங்க பப்ளிஷ்னு வரும். பப்ளிஷ் வந்த உடனே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. இட் வில் டேக் மினிமம் 1 or 2 hours. ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு மட்டும்தான் இது ஸ்டார்ட். அதுக்குள்ள நீங்க போய் அமௌண்ட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கீங்க. அது பிட்டிங் வந்து வார்னிங்னா அது ரெட்ல இருக்கும். அது கன்வர்ஷன்ஸுக்கு மாத்த சொல்லுவோம். அது இது வார்னிங் தான். ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கானா அதனால. என்னது யாருமே பண்ண மாட்டாங்க. No one will use any of the option.
எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜென்ரேட் கொடுத்து அந்த ஏஐ வச்சு பண்ணுவாங்க. இது அப்படி கூட பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஐ திங்க் அட்லீஸ்ட் we took 30 to 40 minutes to just இன்னும் செட்டே பண்ணல, ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு it took this one. அப்ப நான் ஒழுங்கா செட் பண்ணணும், it take minimum 1.5 hours 2 hours. கூகுள் ஆட்ஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னா 5 minutesல முடியும். இது வாங்க ஜென்ரேட் கொடுங்க, இதெல்லாம் ஓகே ஜென்ரேட் கொடுங்க, கொடுங்க ஒரு கைட் பண்ணிட்டே இருந்துச்சு நம்ம. முடிஞ்சு. ஆப்ஷன்ஸ் கடைசியில போயிட்டு ஒரு 2000 கொடுங்க, 2000 கொடுத்துட்டு கொடுங்க, அவ்வளவுதான். அது ஒரு காலம். இட் won't be, அவங்களுக்கு தேவையில்ல காசு தானே. கால்ஸ் வர மாட்டேங்குது. வேற இப்ப நீங்க வேற ஏஜென்சிஸ்ட போனாலும் they are also doing the same thing. அது நம்ம பிசினஸ் பாக்குற மாதிரி வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. So when you are working for other clients, தயவு செஞ்சு, ஏன்னா அவங்க நம்ம கொடுக்கறதா நம்மளோட இன்கம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி then do it. So now the campaign is ready. Now you publish. Okay, publish கொடுத்தா நம்ம இப்ப கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கோல சார். இப்ப டிராஃப்ட்ல தான் இருக்குல்ல. டிராஃப்ட் டெலீட் பண்ண முடியுமா? ஏன்னா அது வேற நேத்திக்கு பண்ணது டெலீட் பண்ண முடியல, அதெல்லாம் கொடுக்க முடியாது. டிராஃப்ட்ல இருக்கிறது பண்ணிக்கலாம். Anything you can. இது எனக்கு நீங்க ஆட் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு above average கொண்டு வாங்க. Do the same digital marketing course பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து ரிசார்ட்டுக்கு உங்க கிளையண்ட் யாராவது ஒண்ணு பண்ணுங்க and bring to above average. ஓகே சார். சர்ச் கேம்பெயின் நல்லபடியா ரன் பண்ணீங்கன்னா மத்த கேம்பெயின் இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் எல்லா இதுல இருக்கிற அந்த லொகேஷன் ஆடியன்ஸ் அதே தான் எல்லாத்துலயுமே இருக்கும். ஓகே, டீம் ஃபர்ஸ்ட் கால் கேம்பெயின் பண்ணிட்டு சார். கால்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. நீங்க இதுலயே தனியா கால் கேம்பெயின் ரன் பண்ணாதீங்க, இதுலயே கால்ஸ் ஆட் பண்ணி விடுங்க. கால் கேம்பெயின் மட்டும் ரன் பண்ணாதீங்க. கன்வர்ஷன் இல்லாம இருக்கு. அதுக்கு சர்ச் மாட்டும்போது கொஞ்சம் லைட் ஆகும். ஓகே, சரி உள்ள செட் ஆயிக்கங்க.